குணா ஐயா, பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா பேசுங்க ஐயா. இல்லை இது காப்பு பாடலை பாடிடுறாங்க ஐயா. அதை தொடர்ந்து நீங்கள் கலந்துக்கலாங்க ஐயா. மற்றதை சொல்கிறத சொல்லிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைகாடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்போதானே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த சித்தர்காப்பு மந்திரத்தையும் பார்த்துருவோம். முக்தி கொண்ட மோட்சமது மௌன தீட்சை, முனையறிந்து சொல்லதற்கு வாழை காப்பு, வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் அகப்பேயர் பாதங்காப்பு, பரமகைலாய குருபோகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு, சுழிமுனை சூட்சம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, ஈகத்தில் கிரகம் என்ற இடைக்காடார் பாதங்காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு, முன்கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெள்ள கருவூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீக்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மணப்பாம்பை அடக்கிட வாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடல் சிறக்க செடி தந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு, காலமறிந்து வாழ ஞானந்தரும் காசிவர் பாதங்காப்பு, வெட்ட வெளியை உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு, வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த பொன்னாக்கீசர் பாதங்காப்பு, நலியான ஜோதியை நலமாய் உரைத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாமை இருள் நீக்கிய அவளன் அழகுநித்தர் பாதங்காப்பு, பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுதண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, ஓம் அகோடி சித்தர்கள் பாதங்காப்பு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் குணா ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா பேசுறதுக்கு? வாய்ப்பு இருந்தா பகிர்ந்துக்கங்க சித்தர்களை பத்தி. ஐயா கிருஷ்ணானந்த ஐயா கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க ஐயா. மறுபடியும் தைப்பூசம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூடுறது ரொம்ப சிறப்பு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நலமா இருக்குங்களா ஐயா? சித்தர்களுக்கு நலமா இருக்குங்க ஐயா. சித்தர்களுக்கு மிகவும் பிடித்தமான தினம் இது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பௌர்ணமி கூட முழு நிலவு தினமும் கூட. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அருண்பிரகாஷ் ஐயா வந்திருக்காருங்களா ஐயா? ஓ, நம்ம 2 பேரும் தான் இருக்குங்களா ஐயா? ஆமாங்க, வேற யாரோ வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா. வேற யாரும் வரலன்னா, ஏன்னா அன்னைக்கு தைப்பூசமா இருக்கிறதுனால எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, சரிதாங்க. பார்ப்போம். அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம பேசிட்டு நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் கூட பாடல்கள்லாம் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குறிப்புகள் இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமாங்க ஐயா.
அது ஏதாவது கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்களா ஐயா? அதை பத்தி கூட பேசலாங்க ஐயா. ம். அது பேசுவோம் ஐயா. நீங்க நம்ம குழுவை பத்தி பகிர்ந்துக்கங்க. நீங்க பகிர்ந்துக்க வேண்டியதை சொல்லுங்க. சரிங்க ஐயா, சரிங்க அப்போ ஐயா. சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா நம்ம பகிர்ந்துக்குவோங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. அப்ப குழுவை பத்தி நல்லதுங்க. சொல்லியிருந்தீங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழு சித்தர்கள் ரகசியம், சித்தர்கள் அனுபவம்ன்ற குழு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1½ ஆண்டு காலமா சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட ரொம்ப சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சித்தர்களுடைய ஆசி தான் காரணமா பார்க்கப்படுது. இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் கிருஷ்ணானந்த ஐயா சிங்கப்பூர்ல இருந்து ஒரே நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சாரு. அடுத்த தலைமுறையினர் வந்து இந்த சித்த சித்தர்களுடைய பாடல்களும் சரி, சித்தர்களுடைய மருத்துவ குறிப்புகளும், வாழ்வியல் முறையும் சரி, அவங்க எது எதெல்லாம் வந்து அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க, அதை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி, அதே பாதையில நம்ம போனோம்னா, கண்டிப்பா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா தன்னலமற்று அவங்க அவ்வளோ தூரம் நமக்கோசரம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா, அந்த அறிவ கடத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அத பத்தி இந்த குழுவுல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்ந்துக்க முடியுமோ, எவ்வளவோ நல்ல உள்ளங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு, அத பத்தி பேசும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ம் ம் அ நகர்த்தலாம். அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். இல்லைன்னா அதுக்கு உண்டான ஆர்வத்தையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த குழு. இந்த குழு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குழுக்கள் இதே மாரி ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்டு, நிறைய நல்ல உள்ளங்கள், நல்ல ஒரு நட்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 2022 ஆரம்பத்துல இருந்து வந்து சித்தர்களுடைய பாடல்கள் எடுத்து ஒரு ஒரு சித்தர்களுடைய பாடல்களா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான பொருள் விளக்கம் வாசி சார்ந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா பார்வையும் வந்து வரவேற்கப்படுது. எல்லா வகையிலும் அவங்களுடைய அனுபவங்களோ, இல்ல சந்தேகங்களோ, அந்த பாடல்களுக்கு அவங்களுக்கு உண்டான பார்வைகள எது முன் வச்சாலும் கேட்டுக்கிறோம். முன்ன வந்து அனுபவமா இருந்ததுனால, இன்னமும் அனுபவம் யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகங்களோ, அனுபவங்களோ, இல்ல பகிர்வோ ஏதாவது பகிர்ந்துக்கிட்டா மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைச்சாலும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே குடுக்கப்படும். எல்லோருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் தல நிறைவடையறது தான் இந்த குழுவினுடைய இன்னொரு சிறப்பு அம்சமா பார்க்க முடியுது. வாசி சார்ந்தே வந்து இந்த குழுவுல வந்து அதிகமா பார்க்கறதுனால, மற்ற பார்வைகளும் வந்து வரவேற்கப்படுது. ஆ இன்னும் வந்து நிறைய பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சமீப காலமா இடைக்காடர் ஐயானுடைய பாடல்கள் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போகும். நீங்க இந்த குழுவ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கூட, எந்த மாரி பேசுவோம், எத பத்தியெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆ து இதுக்கு புரிதல் வேணும்னா கூட, ரீப்ளே எல்லாமே ஆன்ல இருக்கு. எல்லா ரீப்ளேவும் நீங்க கேட்கும்போதே இந்த குழுவ பத்தி இன்னமும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஆ சித்தர்களினுடைய பாடல்களும் சரி, மருத்துவ குறிப்புகளும் சரி, அத பார்த்து நம்ம வந்து இன்னமும் அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இன்னமும் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம வந்து அறிந்தோ, அறியாமலோ வந்து இன்னமும் அது வந்து போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு மிளகு பயன்படுத்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மஞ்சள் பயன்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு கரிசலாங்கண்ணியா இருக்கட்டும், பொன்னாங்கண்ணியா இருக்கட்டும், எல்லாம் நிறைய சித்தர்கள் விட்டுட்டு போன பொக்கிஷம் தான். அந்த பெருமக்களினுடைய பாதையில போம்போது, அவங்க நல்ல விஷயங்கள பத்தி பேசி, நல்ல விஷயங்கள எடுத்துட்டு போணும்னு நெனச்சவங்கள நம்ம வந்து எடுத்து படிக்கும்போது, கண்டிப்பா அது நல்ல விஷயத்த நோக்கி நகர்த்தும். அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோட இந்த குழு வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஐயா. அதுக்கு தகுந்த மாரி நெறைய இளைஞர்களும் இந்த குழுவுல வந்து கலந்துக்கிட்டு, நெறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லோருக்குமே வந்து நேரத்த ஒதுக்கி கேட்கிறவங்களுக்கும் சரி, அவங்க அனுபவங்கள வந்து பகிர்ந்துக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த குழு சார்பா நன்றிகள வந்து சொல்லிக்கிறோம். அ இந்த வாரம் வந்து பாடல்கள் வந்து பார்க்கறதுக்கு இல்லாம, அனுபவ பகிர்வு, அப்புறம் வந்து சித்தர்கள பத்தின குறிப்புகள் எல்லாம் வந்து கிருஷ்ணானந்த ஐயா வந்து பகிர்ந்துக்க போறாரு. அத பத்தி அ கொஞ்சம் கேட்போம். யாருக்கு ஏதாவது பேசணும்னாலோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, தயவுசெய்து மேல வந்து கேட்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ஐயா பார்க்கலாங்க ஐயா. குறிப்புகள பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாங்களா ஐயா? நல்லதுங்க. நம்ம சித்தர்களை பத்தி குறிப்புகள் பார்த்துக்கலாம். வேற யாரும் இது வரைக்கும் வந்து இணையலைங்க. எல்லாருமே கொஞ்சம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ பரவாயில்லைங்க ஐயா. அது தைப்பூசம் அன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசணும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு இருக்கும் போலங்கய்யா. அதனால எல்லாரும் வந்து சேரும்போது இன்னும் நல்ல மகிழ்ச்சி தாங்கய்யா. குறிப்புகள் இருந்தாலும் பகிரலாங்களே. இல்லன்னா உங்களுடைய அனுபவங்கள், இல்லன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு வந்த பயிற்சிய பத்தி கூட நீங்க பகிர்ந்துக்கலாம் கூட பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்கய்யா. சித்தர்களை பத்தி பேசுறோம். தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ஆமாங்கய்யா. பலரும் பல விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. சரிதாங்கய்யா. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அஹ், உங்களோட கருணையின் பால் பெருங்கருணை அவர்கள் வந்து நமக்காக இவ்வளவோ விஷயங்களை வச்சுட்டு போயிருக்காங்க. குணா சரியா ஐயா சொன்னீங்க. சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரிங்கய்யா, நம்ம கற்றதும் பெற்றதும் இந்த வையகத்துக்கு நம்ம
நம்ம உணர்ந்ததெல்லாம் அந்த ஈகத்துல இருக்க மற்ற ஆன்மாக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே போகணும். கரெக்ட்டுங்க பகிரப்படணும். ஐயா. அறிவு பகிரப்படணும். அறிவு வந்து நம்ம கட்டுறது நம்மளோட முடிந்து போயிடக்கூடாது சரிதாங்க ஐயா. அப்படிங்கிறது. நம்மளும் சித்தர்களை பத்தி சாதாரணமா அவங்க எப்படி ஒரு சாமியார்கள் மாதிரி அப்படித்தான் நம்ம அணுகணும். அவர்களை வந்து விஞ்ஞானம் சார்ந்து நம்ம அணுக ஆரம்பித்தது அதுக்கு பின்னர் தான். அப்படியே ஆமாங்க ஐயா. அவங்க பாடல்களை நம்ம பார்க்கும்போது வாசித்தான்னு பார்ப்போம். எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. வெட்டவெளி கடவுளி சித்தரோட பாடல்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப அவங்க சொல்லியிருக்க அந்த வெட்டவெளி ரகசியங்களும் இப்போ இன்னைக்கு யூடியூப்ல அது மாதிரி நிறையா வெட்டவெளியை பற்றி நிறையா பேர் வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல. இன்னைக்கு டெக்னாலஜி ஆமாங்க. வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஆமாங்க நம்ம ஐயா. பார்க்கும்போது அப்ப இவங்க எப்படி அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொலைநோக்கிகள் வராத காலத்துல இந்த ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. சரிதாங்க ஐயா. வள்ளலாரும் சொல்லியிருக்காங்க. சூர்யா பத்தி பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கேட்கும்போது நம்ம நிறைய சயின்ஸ் சேனல்ஸ் யூடியூப்ல வந்துருச்சு. ம், ம். சயின்ஸ் சார்ந்து பேசுறவங்க, ஆமாங்க ஐயா. அது வந்து வானியல் சார்ந்து பேசுறவங்க நிறைய இருக்காங்க. வானியல் சார்ந்து பேசுறவங்க அதை சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சித்தர்கள் இதெல்லாம் அவங்க நடத்திட்டு போனாங்க. இதெல்லாம் இதையும் அதையும் இந்த பாடல்களையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் உயர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்கு. இதை எப்படி இவங்க எந்த ஒரு அந்த காலத்துல இந்த மாதிரி தொலைநோக்கிகள் இருக்காது, சேட்டலைட்ஸ் இருந்திருக்காது, எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க, இவங்களால எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஆச்சரியம் தான் நமக்கு வருது. அப்ப எதை எதை பயன்படுத்தியிருப்பாங்க இவங்க? ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா, இல்ல சொல்ற மாதிரி அஹ், வெவ்வேறு உலகங்களுக்கு டிராவல் பண்ணதா சொல்றாங்களா, அது மாதிரி டிராவல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்திக்க வைக்குதுங்கய்யா. ஆமாங்க ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அவரு அகத்தியர் ஐயானுடைய அந்த அஹ், இது சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்க்கும்போது 4448 வியாதின்னு சொல்லும்போதுங்கய்யா, மனிதர்களுக்கு வந்து இவ்வளவு வியாதிகள் இருக்கு, பறவைகளுக்கு இவ்வளவு வியாதிகள் இருக்கு, விலங்குகளுக்கு இவ்வளவு வியாதிகள் இருக்கு, மரங்கள் செடி கொடிகளுக்கு இவ்வளவு வியாதிகள்னு அவ்வளவு தூரம் பிரிச்சு வச்சிருக்காருன்னா, நமக்கு இப்போ ஒரு வியாதி வந்தா அது வந்து நம்ம அனுபவம் இல்லாம நம்ம வந்து அதை பத்தி வைத்தியம் பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டங்கய்யா. இப்பெல்லாம் நிறைய வந்து மருத்துவ குறிப்புகள் வந்து என்னென்ன சிம்டம் இருக்கு, என்னென்ன காசஸ் இருக்கு, ரூட் காஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேனு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல அவரு இந்த அளவுக்கு தெளிவா எழுதுனத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கய்யா. அதே மாரி சித்தர்கள் வந்து நீங்க சொன்ன மாரி அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா கொண்டு போயிருவாங்கன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமா, நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க இல்லைங்க, அகத்தியர் நயன விதி 500ன்ற புத்தகம். ஆமாங்கய்யா. அது வந்து ஆமாங்க. பார்வை போனப்ப ஒரு நண்பர்கிட்ட குடுத்து அத வந்து படிச்சு நாங்க வந்து 2 பேரும் அத பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருந்தோங்கய்யா. ஒரு 60, 70 பக்கம் வரையும் போயிருப்போங்கய்யா. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை நிமித்தம் காரணமா வந்து எங்களால வாரம் கடைசியில உட்கார முடியல. 10, 10 பக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பாடலும், அதுக்கு உண்டான பொருள்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோங்கய்யா. அது பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியானதுனால, கொஞ்சம் இடையில வந்து அ பார்க்க முடியாம இருந்ததுங்கய்யா. அந்த புஸ்தகத்த வந்து படிக்க முடியாம இருந்ததுங்கய்யா. இப்ப சமீப காலமா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நண்பர் இன்னொருத்தர் வந்து சொல்லி, அ அவங்களுக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை இருந்து, அவங்களே தன்ன வர்ம கலையும், வர்மம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ஹீலிங்ன்னு ஒண்ணு கத்துக்கிட்டு, திருமூலர் சித்தர்னுடைய வழியில வந்தவங்க கிட்ட வந்து அவங்க போய் தீட்சை எடுத்திருப்பாங்க போலங்கய்யா. அவங்க வந்து நேரடியா பேசி, "இத வந்து பண்ணிறலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்கய்யா. அது கண் பார்வைக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்ப அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டேங்கய்யா. இந்த மாரி ஒரு ஐயா சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு புஸ்தகம் அனுப்புனாரு. அது வந்து 1920ல கிட்ட வந்த புஸ்தகம். அது இப்போ உங்களுக்கு பிரிண்ட் கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல. இத பத்தி கண்ல சொல்லியிருக்கனோனே, இப்ப அவங்க எடுத்து கிட்டத்தட்ட பாதி புஸ்தகத்த படிச்சுட்டாங்கய்யா. இது வந்து சமீப காலமா நடந்தது தான். ஒரு வாரம் தாங்கய்யா இருக்கும் இது. அவங்க முழுவதும் படிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க கைக்கு அந்த புத்தகம் போணும்னு இருக்க இந்த சமயத்துல, அதுக்கு தகுந்த மாரி போயிருக்குங்கய்யா. அதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவங்களும் வந்து ஒரு தொண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. எதுவுமே பணம் எதுவும் வாங்குறது இல்ல. ஒரு இதுக்கோசரம் அந்த அந்த வைத்தியம் பண்றதுன்றதுக்கோசரம் சும்மா ரூ. 10 ரூ. 20 அந்த மாரி வாங்கிக்கிட்டு, நெறைய ஹீலிங் இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரெய்க்கி தெரியும். அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் கொஞ்சம் தெரியும். மலர் மருத்துவம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த வர்மாவும் தெரியுங்கய்யா. அது அது வந்து அவங்க இப்போ ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க. அது உடனே படிக்கணுன்ற ஒரு இதோடயும் இருக்காங்கய்யா. அந்த மாரி அந்தந்த நேரம் வரும்போது சித்தர்கள் வந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, இப்ப நம்ம மூலமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்கய்யா. அவங்க இன்னும் நெறைய பேருக்கு இந்த மாரி கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹைதராபாத்த சார்ந்தவங்கய்யா.
அந்த ஒரு நேர அமைப்பா என்னன்னு தெரியல. ஒரு 2 நாளுக்கோசரம் இங்க வந்திருக்காங்க. இது நண்பர் மூலமா பேசி, அவங்க அதுக்குள்ள வந்து பார்த்து, எப்படி எப்படியோ போயிட்டு இருந்ததுங்கய்யா. அது பார்க்கும்போதே அந்த மாரி ஒரு தொண்டு பண்றவங்களுக்கு வந்து இந்த மாரிலாம் போய் சேரும்போது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. சித்தர்களினுடைய வழி நடத்தல்ன்னு தான் சொல்லணும். அவங்க இந்த மாரிலாம் கொண்டு போகும்போது, அது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ஐயா கேட்டுச்சுங்களாய்யா? கிடைச்சுங்க கேட்டுங்கய்யா. நல்லதுங்கய்யா. ஆ, ஆ. மிக்க மகிழ்ச்சிங்க அதாங்கய்யா. குணா ஐயா. அதான் மகிழ்ச்சி. என்னங்க அதான் சித்தர்களை பத்தி பகிர்ந்துக்கலாம். நம்ம சித்தர்களை பத்தி எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். அவங்களோட அற்புதங்கள், அவங்க செய்த மிராக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அருமைங்க அருமைங்க. அந்த ம். அந்த அவங்க அந்த சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட தொடர்பு எண் ஏதாவது கிடைச்சாலும் கொடுங்க, நானும் பேசுறேன் அவங்கள்ட்ட. சரிங்கய்யா, சரிங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. பேசுவோம். நல்ல ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரபாகர் ஆமாங்கய்யா, ஆமா. வந்திருக்கா குணா ஐயா, பிரபாகர் வந்திருக்காங்க. பிரபாகர் ஐயா, வணக்கம் ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போன வாரம் பாடல்கள்லாம் ஒலிக்க செஞ்சு நிறைய பேசுனீங்க ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போன வாரம் தான் பேசுறதுக்கு ஐயா வாய்ப்பு வணக்கங்க இருந்தது. ஐயா, வணக்கங்க ஐயா. நலமா ஆ இருக்கீங்களா? வணக்கம். நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா? பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க ஐயா? நல்லா இருக்காங்க ஐயா, நல்லா இருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தைப்பூசம் அன்னைக்கு மறுபடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூடுறது. மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பிரபா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா பிரபா? இன்னைக்கு அருண் பிரகாஷ் வர்றது கொஞ்சம் சிரமம். நாங்க வெளியில போறாங்களா, ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னாங்க. பாப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க, பாப்பா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சத்தம் தான் அதிகமா இருக்கும். நான் பேசணும் நடுவில் யோசிக்கிறேன். சரி சரி பிரபா. இன்னைக்கு நிறைய பேர் எல்லா கோயில் போயிருப்பாங்க, அது மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்ச கண்டிப்பா நேரம் பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் பாடல்கள்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஏன்னா பாப்பா அங்க நடுவுல சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். புரியுது. வளமுடன். குணா ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கய்யா. என்னென்ன பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் பகிர்ந்துக்கங்க குணா ஐயா. நம்ம குழு பத்தி, இன்னும் சித்தர்களை பத்தி நிறைய விஷயம் நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் இறக்கி வைங்க குணா ஐயா. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. ஐயா ஒரு சின்ன ஒரு இதுங்க ஐயா, பகிருங்க ஐயா. நீங்க இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லுங்க. வந்து இந்த சித்தர்களுடைய இதுல ஏன்னா நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கிறீங்க ஐயா. நீங்க எங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுடைய அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு சித்தர்களை பத்தின இருந்த ஒரு எண்ணம், ஒரு புரிதல் இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பகிர்ந்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்குங்க ஐயா. நன்றிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நிச்சயம் பகிர்ந்துக்குவோம். ஏன்னா சித்தர்களை பத்தி நம்ம பகிர்ந்துக்க நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க ஒவ்வொரு விதமா நம்மள்ட்ட தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்கள சாதாரணமா நம்மளை போல ஒரு சித்தர்கள் அதை தேடி போனவங்க, ஆன்மீகத்தை தேடி போனவங்க தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் அறிவியல் சார்ந்தவங்களை பார்க்கும்போது எவ்வளவு இது, அவங்க பாடல்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ரகசியங்களை, வெட்ட வழி தத்துவங்களை எவ்வளவு இதை உள்ளடக்கி வச்சுட்டு ரொம்ப சர்வசாதாரணமா பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு எளிய பின்னணியிலிருந்து வந்து எவ்வளவு பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. சித்தர்களை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நிறைய சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்பாடு பார்க்க முடியுதுங்க. ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சித்தர்கள், சமூக ஊடகங்கள், அது வந்து மிகப்பெரிய தாக்கம். சித்தர்களோட உலகம் அப்படிங்கறத வந்து அந்த இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. எங்க போனாலும் ஒரு நாளைக்கு நம்ம சமூக ஊடகங்கள்ல சித்தர்கள்ங்கிற பெயரை கேட்காமல் இருக்க முடியாது, சித்தர்கள்ங்கிற வார்த்தையை படிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சித்தர்களோட தாக்கம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லயும் உலகம் முழுக்கவும் பறந்து விரிந்து கொண்டு இருக்குதுங்க. இது இன்னும் மேலும் வளரணும். வளர்ந்து இந்த பாடல்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்படணும். செய்யப்பட்டு எதற்காக இதெல்லாம் அவங்க பாடினாங்க, அவங்க என்ன இப்ப ஒரு உணர்வு நிலைக்கு உயர்ந்துட்டோம்னா அவங்க எந்த உணர்வு நிலையில அதை பாடினாங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும் இல்லைங்களா? அந்த நிலைக்கு வரும். அந்த நிலை வரும்போது இன்னும் நிறைய பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் வெளிப்படுங்க. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். போகர் 7000த்துல வந்து நிறைய ரகசியங்கள் செஞ்சிருக்காங்க போகர் ஐயா. பார்ப்போம், அதுவும் காலத்துல நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதையும் பார்ப்போம். இடைக்காட்டு சித்தர் பாடல்களும் முடிந்ததற்கு பிறகு இன்னும் யார் பாடல் பார்க்கறதுன்னு ஒரு முடிவுக்கு வரல. இடம் கேட்போம் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. அவங்களுக்கே உணர்த்தினாலும் உணர்த்துவாங்க ஐயா. எப்படி இருந்தாலும் முடியறதுக்கு முன்னாடி ஐயாக்கு என்ன சொல்றாங்கன்னு கூட கேட்கலாம் ஐயா. ஆமாங்க. நான் கேட்கல, கேட்போம். அடுத்து என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஐயா. நம்ம எண்ணங்கள் வந்து எண்ணங்களுக்கு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க.
நம்மளோட ஆமாங்கய்யா, எண்ணங்கள் நிச்சயமா. நல்ல விஷயங்கள் நோக்கி இருக்கும்போது கண்டிப்பா அதற்கான ஆற்றல் இருக்குங்க. அது தன்னோட பயணத்தை சிறப்பா செய்யும். சிலரோட பாடல்கள் வந்து இன்னும் அறிவியல் சார்ந்து இன்னும் ஆழமா எடுத்துக்கொண்டு போவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு அடுத்த தலைமுறைகள். ஆமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. அதுவும் இப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதை வந்து பார்க்க முடியுதுங்க. முன்ன வந்து கோயிலுக்கு போகும்போதோ இல்ல அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல தான் வந்து போய் கேட்க முடியும். இப்ப வீட்டில இருந்தே வந்து சித்தர்களுடைய பாடல்களை தினமும் கேட்கறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்றதும், அதுக்கு உண்டான பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்க முடியுதுங்கய்யா. அஹ் பிரபாகர் ஐயா சொன்ன மாதிரி தீவிர முயற்சி தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட அந்த தீவிரமான முயற்சியை வந்து பார்க்க முடியுதுங்கய்யா. இன்னைக்கு வந்து கத்துக்கணுன்றதும் சரி, தெரிஞ்சுக்கணுன்றதுலயும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுதுங்கய்யா. அது ரொம்ப ஒரு அனுபவபூர்வமா பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. அதே மாதிரி தான் இப்போ சமீப காலமா வந்து சித்தர்களுடைய மாநாடு நடக்கிறதும் சரி, சித்த வைத்தியர்களுடைய மாநாடு நடக்கிறதும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஒன்று கூடும்போது இன்னும் நிறைய சிறப்பா இருக்குங்கய்யா. நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு காய்கறிகளும் சரி, ஒரு பழங்களும் சரி, இல்ல ஒரு மூலிகைகளும் சரி, கற்பங்களும் சரி, எவ்வளவோ விஷயத்த வந்து அவங்க கொண்டு வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு இன்னும் மேன்மைப்படுத்தும்போது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. நிறைய பேர் வந்து இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இல்லைன்னா பெயின் ரிலீஃப் அதுக்கோசரம் தான் வந்து அலோபதி வந்து உடனே நாடுறாங்க ஐயா. இப்போ ஆக்சிடென்ட் சர்ஜரினா கூட அதுவும் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து சித்த மருத்துவத்துல இல்ல. அது வந்து எப்படி இருந்தாலுமே டைம் எடுத்துக்கும், ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பார்க்க முடியுதுங்கய்யா. ஆனா அதுக்குண்டான மூலிகைகளும் இருக்கு. உடனடி நிவாரணம் குடுக்கறதுக்கும், தீர்வு குடுக்கறதுக்கும், இல்லைன்னா தற்காலிக தீர்வு உடனே குடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி செய்யறதுக்கும் நிறைய வகையான வழிமுறைகள்லாம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப சிறப்பான விஷயம் தாங்கய்யா. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாமே சித்தர்கள பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு மிராக்கிளா இருந்தது. ரொம்ப தள்ளி வச்சு தான் பார்க்க முடியுதுங்கய்யா. அவங்கள வந்து ஒரு அ ஒரு தெய்வத்துக்கு நிகரா தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடிஞ்சது. இந்த மாரி வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடங்களுக்கு பயணப்படும்போது, அவங்க எவ்வளோ எளிமையா இருக்காங்க. என்னன்னா நம்ம மனசு அதுக்கு தகுந்த மாரி இருந்ததுன்னா, அவங்கள நம்மள நெருங்கி வந்துருவாங்க. நீங்க சொல்லுவீங்கய்யா, குரு வந்து நம்ம தயாராயிட்டோம்னா, குரு நம்மள நோக்கி வருவாங்கன்னு. அதுக்கு உண்டான எல்லா வகையிலயும் அ அவங்க வந்து உறுதுணையா இருப்பாங்க. நேரடியா அவங்க வந்து செய்யலைன்னா கூட, கண்டிப்பா மறைமுகமா அவங்க நிறைய விஷயங்கள நடத்திக்கிட்டு தான் இருக்காங்கய்யா. அது அனுபவபூர்வமா பார்க்க முடியும். ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு கேட்கும்போது, அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேரால குடுக்க முடியல. அந்த எவிடன்ஸ்ன்னு சொல்லும்போது. அதுக்கு உண்டான அவங்க எல்லாருமே லேப்ல கொண்டு வந்து அத ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு உண்டான ரிப்போர்ட் குடுத்து, அதுக்கு ஒரு 1000 சாம்பிள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில அந்த மாரி எதுவுமே அவங்க தீர்மானமா இருந்தாங்க. குரு எழுதி வச்சுட்டு போனதோ, இல்ல சித்த மருத்துவத்தில எழுதி வச்சுட்டு போனத, ஆனா அவங்களே எல்லாம் சோதனை பண்ணிட்டு தான் போயிருக்கேன் அப்படின்ற மாரி போகர் ஐயா கூட நெறைய சொல்லியிருப்பாரு. இடித்து சோதித்தேன் நெறைய விஷயங்கள வந்து சோதனை பண்ணி பார்த்தேன். இப்படி சோதனை பண்ணி பார்த்தேன், அப்படி சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த காலகட்டத்துக்கு அது வேலை செய்யுமா? செய்யாதான்னு நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும்போது, ரொம்ப இத தீவிரமா விடாமுயற்சியோட பின்பற்றவங்களுக்கு வந்து அத உறுதியா நம்புறாங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்டுகளும் வருதுங்க. இப்ப நெறைய இயற்கை மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாங்கய்யா, ம் திடீர்னு YouTubeல ஃபேமஸ் ஆகுறாங்கய்யா. ஃபேமஸ் ஆன உடனே நெறைய கூட்டங்கள் வந்து போகுதுங்கய்யா. அவங்க கிட்ட நெறைய வகையான இப்ப ஏன்னா வியாதிகளும், நோய் நொடிகளும் ரொம்ப அதிகமாயிட்டதுனால நம்ம வாழ்வியல் காரணமா எல்லாருமே அவங்க கிட்ட போம்போது அதுக்கு உண்டான ரிசல்ட் குறையுதுங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வருடத்துக்கு அப்புறம் அடுத்தது புதுமையா ஏதாவது ஒரு நிவாரணமோ, இல்ல ஒரு மருத்துவ முறைகளோ வரும்போது அத நோக்கி பயணிக்கிறாங்கய்யா நெறையா. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அலோபதி விட்டு நெறைய பேரு அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. தீர்வும் ஆ நிரந்தர தீர்வு இல்லன்றதுனால, நிரந்தர தீர்வு நோக்கி நகர்றதுனால தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டே போகுதுங்கய்யா. ஆ ரொம்ப அவங்க இப்ப ஏழைங்க வந்து எடுத்துக்க முடியாத மாரி போயிட்டு இருக்குங்கய்யா. ஒரு ஆயுர்வேத முறையா இருக்கட்டும், ஒரு சித்த மருத்துவத்திலேயே அ ரொம்ப பிரபலமானவங்கள்லாம் வந்து போய் பார்க்கும்போது, அதுக்கு உண்டான செலவுகள்லாம் வந்து ரொம்ப ஆ நார்மலா அலோபதி ஹாஸ்பிட்டல் ஆகுறத விட அதிகமா இருக்கிறதுனால, அலோபதிக்கு போற மாரிலாம் சூழ்நிலைகள்லாம் இருக்குங்கய்யா இன்னைக்கு. அதுக்கு தாங்கய்யா ஏதாவது இத வந்து எளிமைப்படுத்தி, இல்லைன்னா அந்த மூலிகைகள வந்து வீட்டிலேயே வளர்த்து, அதுக்குண்டான மூலிகைகள்லாம் வந்து கொஞ்சம் நெடுங்காலம் சாப்பிடும்போது, அது எல்லாத்துக்கும் உண்டான தீர்வுகளா அமையுன்ற மாரி பார்க்க முடியுதுங்கய்யா. இந்த காலகட்டத்துக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குங்கய்யா. அதுக்கு உண்டான ரிலீஃபையும், அதுக்கு உண்டான இதுவும் கொண்டு வர்றதுக்கான பயிற்சிகளும், ஆ இதுவும் இருந்ததுன்னா, இப்ப நம்ம ஐயா முன்ன அறிவு திருக்கோயில் ஐயா வந்து பண்ணியிருந்தாரு. அது நெறைய பேருக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் சரி, மன நிறைவும் சரி, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அழுத்தத்தையும், மன அழுத்தத்தைலாம் வந்து குறைக்கிறதுக்கான நெறைய பயிற்சிகள்லாம் பண்ணும்போது,
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அதனால நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. அறிவுத்திருக்கோயிலரா இருக்கட்டும், இல்ல பிரம்மகுமாரிகளா இருக்கட்டும், இன்னும் நிறைய விபாசனாவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க அ பாபுஜின்னு இன்னொருத்தங்க ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னு நிறைய இருக்குங்கய்யா. அவங்க ஒருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள வந்து சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்கய்யா. அது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப நிறைவா இருக்குங்கய்யா. இது நான் ஹைதராபாத்ன்னு சொன்னேன் இல்லைங்கய்யா? ஆமாங்கய்யா, சொல்லுங்க. அது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னு ஒரு பாபுஜி யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு அஹ், ரொம்ப ஒரு பாலைவனம் மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து எவ்வளவோ 1000 ஏக்கரை வந்து வாங்கி அங்க வந்து பசுமையாக்கி அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய மெடிடேஷன் ஹால் கட்டியிருக்காங்க ஐயா. அதை வந்து முடிஞ்சவரை டொனேஷன் பேஸ்டா கொண்டு போனோம். அதுக்கு வந்து நிறைய பணம் ரீதியா பணத்தினால யாரும் இதை வந்து வர வர முடியாம போயிடக்கூடாதுன்றதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேங்கய்யா. அதுவும் ஒரு சிறப்பான விஷயங்கய்யா. அது முடிஞ்சா கூட நீங்க அது என்னன்னு வேணா தேடி பாருங்கய்யா. என்னால அதை பத்தி ஒன்றும் பெருசா டீட்டெயில் எதுவுமே இது பண்ண முடியலைங்கய்யா. ஆனா ஹைதராபாத் பக்கத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேங்கய்யா. சரிங்க, சரிங்க. தேடி 1000 ஏக்கருக்கு எடுத்துருவோங்கய்யா. மேல அதாங்கய்யா. இப்ப நல்லா அந்த இடமே வந்து ஒரு பசுமை போர்வையா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்கய்யா. ரொம்ப வறண்ட நிலத்தை இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது அது இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதாவும் ஒரு மன நிம்மதியை தர்றதாவும் இருக்குங்கய்யா. நிறைய வெளிநாட்டினர் கூட அங்க வந்து தங்கிறதாவும் அங்க வந்து தியான பயிற்சிகள்லாம் மேற்கொள்றதாவும் கூட கேள்விப்பட்டேங்கய்யா. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. மிக அருமை. பார்க்குறேங்க. ஐயா, ஆனால் அது எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு சரிங்கய்யா. வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. ஐயா, உங்களுக்கு இப்போ நீங்க இப்போ வாசி சார்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படின்ற அனுபவம் சொன்னீங்கன்னா, இப்போ இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரையும் உங்ககிட்ட இருக்கிற மாற்றங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் இன்னும் சிறப்பா இருக்குங்க. ஏன்னா ஒரு தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இதுல நீங்க அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்க ஐயா. நல்லதுங்கண்ணா ஐயா. நீங்களே கவனிச்சிருப்பீங்க ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்துச்சு, இப்போ ஆமாங்க, வந்து ஆமாங்கய்யா, நம்மளோட ஆமாங்கய்யா, செயல்பாடுகள்லாம் எப்படி ஆமாங்கய்யா, இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. மனம் வந்து மௌனத்தை ரொம்ப நாடுது குணா ஐயா. மௌனி சரிங்க. தரணும், மௌனி தரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு உள்ளுக்குள்ள அந்த மௌனத்தின் குரல் தான் கேட்டுட்டு இருக்கு. அது அதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அஹ் பரவாயில்லைங்கய்யா. ஆனா இந்த இடத்துல நம்ம உங்களோட குழுவுக்கு வந்து ஆசீர்வாதம். ஆமாங்கய்யா. குழுவினுடைய ஒரு பொறுப்பு. முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டது எல்லாமே கூட அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குங்கய்யா. ஏன்னா நம்ம பேசின இவ்வளவு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட இதுவரை நம்ம ஒரு 75 வாரத்துக்கு மேல பேசியிருப்போங்கய்யா. ஒரு 200 300 மணி நேரம் மேல நம்ம எப்படியும் இந்த குழு கூடியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாங்கய்யா. அப்படி பார்க்கும்போது அதிகப்படியா நிறைய வந்து இப்போ பகிர்ந்துகிட்ட அருண் பிரகாஷ் ஐயாவுக்கும் சரி, பிரபாகர் ஐயாவுக்கும் சரி, ராதாமணி அம்மாவுக்கும் சரி, தியாகராஜன் ஐயாவுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நிறைய நன்றி கடன் பட்டிருக்குங்க. ராஜேந்திரன் ஐயாவும் சரி, எல்லாரும் வந்து அவங்கவுங்க பங்குக்கு நிறைய பேசியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல முருகானந்த ஐயாவும் எல்லாரும். அவர் ஏதாவது தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுங்களா ஐயா, முருகானந்த ஐயாவுக்கு? இல்லைங்கய்யா, இல்லை தொடர்பில் இல்லை அவங்க. சரிங்கய்யா, பகினி சரிங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவங்க பார்க்கவே இல்லை இன்னும். யாருங்க ஐயா? முருகானந்தம் ஐயா. ஓ சரிங்கய்யா, சரிங்கய்யா. பயன்படுத்துகிறாங்களா, வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்களா இல்லை இல்லையான்னு தெரில. சரிங்க, சரிங்க. மௌனத்தை தானே அவர் ரொம்ப அதிகம் ஆமாங்கய்யா, விரும்புவாங்க. அவரும் இந்த மாதிரி ரொம்ப மௌனத்துல ரொம்ப நாட்டமா இருந்தாருங்க ஐயா. அவர் ஆமாங்க. ஏதாவது மௌன பயிற்சியில இல்லைன்னா ஏதாவது இதுல இருக்காரா என்னன்னு தெரியலங்கய்யா. ராதாமணி அம்மா ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா ஆமாங்கய்யா. ஐயா? அவங்க இதெல்லாம் புகைப்படம்லாம் அனுப்பியிருந்தாங்க ஐயா, அந்த வீடியோலாம் அனுப்பியிருந்தாங்க. கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, இந்த நடைபாதை பழனிக்கு எல்லாம் பாத யாத்திரை வர்ற மக்களுக்காக சித்த சரிங்கய்யா. மருத்துவ முகாம் சித்த மருத்துவ முகாம் ஓஹோ. போட்டிருந்தாங்க. ரொம்ப அந்த சிறப்புங்க ஐயா. படங்கள், மகிழ்ச்சி. புகைப்படங்கள், வீடியோலாம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு 3 நாட்கள் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தோங்க ஆஹ் ஐயா. நம்ம குழு அன்பர்கள் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, என்னால் கலந்துக்க ரொம்ப முடியல மகிழ்ச்சிங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் சரிங்க. அப்பவும் சொல்லியிருந்தாங்க, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க எல்லாருமே ஐயா. எல்லா பேரையும் சொல்லியிருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, கேட்டாங்க. எல்லாரையும் நான் சரிங்க கேட்டேன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நிச்சயமா. அவங்களும் மருத்துவத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நம்ம
நம்ம குழு சித்தர்களோட ஆசீர்வாதத்துல போறதுனால பல ஆத்மாக்கள் வந்து கலந்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. கண்டிப்பா எல்லாமே ஒரு ஆத்மார்த்த தொடர்பு தானேங்க. ஆமாங்கய்யா, ஆமா. நிச்சயமாங்கய்யா. நல்லதுங்க குணாயா. சித்தர்கள் பத்தி ம். நம்ம எந்த அளவுக்கு சித்தர்கள் செதுக்கி இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம உணர்ந்துக்க முடியுது. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. அந்த ஐயா, குறிப்புகள் முன்னு ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கலாங்களா ஐயா? அஹ் நம்ம குறிப்புகள் பகிர்ந்துக்குவோங்கய்யா. அடுத்த வாரத்துல ஆ. பகிர்ந்துக்கலாம்னு யோசிக்கிறேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்படியே கூட செஞ்சிடலாங்கய்யா. பார்ப்போம். வேற எதுவும் பிரபாகர் பாத்துக்கிறாங்களா? வேற யாரும் வரல. யசோராம் வந்திருக்காங்க. ஏதாவது சரிங்கய்யா, பகிர்ந்துக்கிறதுனா அவங்க மேல வந்தாங்கன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். சரிங்கய்யா. பாடல்கள் வந்து நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம். ம். பிரபாவும் சரிங்கய்யா. பாடல் வாசிக்கிற இல்ல பாப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, கூட இருக்காங்கன்னு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சரிங்கய்யா. ஒருத்தர் வாசிக்க ஒருத்தர் பொருள் பார்த்தா நல்லா இருக்கும். ம். சரிதாங்கய்யா. பார்ப்போங்க. நீங்க பகிர்ந்துக்குங்கய்யா. நீங்க நிறைய உங்களோட தேடல்ல நீங்க நிறைய விஷயம் தேடிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற நாட்கள் ஆ. பாடல்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் உங்களுக்கு மைக் எடுத்து ஒரு ஆள் இருக்காது. அப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கூட அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும் உங்களுக்கு. ஆமாங்கய்யா, ஆமாங்க. எல்லாம் ரொம்ப நிறைவா இருக்குங்கய்யா. எல்லாருமே அவங்க குடுக்குற விளக்கங்கள்லாம் அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு கூட இல்லைங்கய்யா. அருண் பிரகாஷ் ஐயா அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாமே விளக்க உரையும், அப்புறம் அந்த சொற்பொருளும், மேற்பொருள்லாம் காட்டுறதுக்கு எவ்வளவோ மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள எடுத்துட்டு வந்து குடுக்குறாருங்கய்யா. தியாகராஜன் ஐயாவும் நிறைய வலு சேர்க்கிறாரு. ராஜேந்திரன் ஐயா எல்லாருமே பேசும்போது, அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இல்லைங்கய்யா. எப்படி இருந்தாலுமே அவங்க 3 பேரும் பேசும்போது, இல்ல நீங்க பேசும்போது எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ள முழுமை அடைஞ்சிருதுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சது அது எப்படியும் வந்துருதுங்கய்யா அதுக்குள்ளேயே. அதனால நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட ஒத்த கருத்து இருக்கிறதுனால, ஒரே மாரி சிந்திக்கிறதுனாலயா என்னன்னு தெரியலங்கய்யா. அது எப்படியும் நம்ம நினைக்கிறத அவங்க சொல்லிருவாங்க. அதனால நம்ம சரி மைக் எடுத்து விடுறதுக்கு கூப்பிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து விட்டு கூட அப்புறம் சில டைம் இது ஆயிடுங்கய்யா. அதான் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்கய்யா. இவ்ளோ பாடல்கள் இருந்து, அவ்ளோ பாடல்கள எடுத்து வச்சு, எப்படி அந்த ஓலைச்சுவடிகள எடுத்து அதுக்கு உண்டான விளக்க உரைகள எப்ப எழுதுனாங்க? ஏன்னா இந்த பிரிண்ட் மீடியான்றது இந்த அச்சு பதிப்பகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 300 ஆண்டுகள் இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூடங்கய்யா, அது எப்படி வழி வழியா காலங்காலமா அத வந்து கடத்திக்கிட்டு வந்தாங்க. எப்படி இது அகத்தியர் ஐயா எழுதுனது அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கும்போதே, அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பா இருக்குங்கய்யா. இவ்வளோ ஆசிரியர்கள், இவ்வளோ பாடல்கள் எழுதி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கய்யா. ஏன்னா அந்த அறிவு வந்து கடத்தி அடுத்த இதுக்கு கொண்டு போனது வந்து ரொம்ப சிறப்பா எதுவுமே இல்லாதப்போ அவ்வளோ தூரம் செஞ்சிருக்காங்கன்னும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கய்யா. இன்னைக்காவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டில போனா நிறைய அது சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்கய்யா? தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டில? இருக்குங்கய்யா. நிறைய இருக்கு, வச்சிருக்காங்க. தமிழ் ஆ, டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு. ஆ, சரிங்கய்யா, சென்னை சரிங்க. நூலகம் இது மாதிரி நிறைய இதில் வச்சிருக்காங்க. நிறைய ஆ, கலெக்ஷன்ஸ் கிடைக்குது இப்ப எல்லாம். ஆமாங்கய்யா. இப்பல்லாம் வந்து ரொம்ப சிறப்புங்கய்யா. ஈஸியா வந்து ரொம்ப எளிமையாவே வந்து அத கண்டிப்பா காப்பாத்தி எல்லாமே கொண்டு போயிரலாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது தான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க முடியுதுங்கய்யா. இதுக்கப்புறம் கொண்டு போறது வந்து முழுக்க முழுக்க ஆர்வத்தினுடைய இதுதாங்கய்யா. ஆர்வம் இல்லாம போறது மட்டும் தான் ஒரு காரணமா இருக்குமே ஒழிய, மத்தபடி கொண்டு போறதுக்கான எல்லா ஒரு டெக்னாலஜியும் சரி, தொழில்நுட்பம், மத்த எல்லா விஷயங்களுமே வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாயிட்டே இருக்குங்கய்யா. அதனால நிச்சயமா இது வந்து கொண்டு போ முடியுங்கய்யா. ஆனா சரியான குருமார்கள் இருக்கணுங்கய்யா. நீங்க சொன்ன மாரி, அது மட்டும் சரியான ஒரு தன்னலமற்ற குருமார்கள் வந்து கிடைச்சுட்டாங்கன்னா போதுங்கய்யா. இத இன்னும் ரொம்ப சிறப்பாவும், மேன்மையாவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. இந்த பணம் இது எல்லாத்தையுமே கூட எடுத்துட்டு ஒரு அ மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு முறைய கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளா பார்க்க முடியுதுங்கய்யா. உண்மைதான் குணா ஐயா. ஆமாங்கய்யா. அதாவது கடந்த ஆண்டுகளை விட இப்ப இருக்க இந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, டிஜிட்டல் மீடியா எல்லாமே இருக்கிறதுனால பாடல்கள், சித்தர் நூல்கள்லாம் எளிதில் பகிர்ந்துக்கப்படுது. ஒரு ஆமாங்கய்யா. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் முதல் முறையா இதுக்கு போறேன். அந்த சரபோஜி மன்ற சரஸ்வதி சரஸ்வதி மகால் சரஸ்வதி மகால். லைப்ரரி. ஆமா. ஆமாங்கய்யா, ஆமாங்க. அப்போ போயிட்டு அவங்க அந்த புத்தகங்களை வந்து ஓரளவுக்கு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல ம். இந்த ஜெராக்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேனிங் ஆமாங்கய்யா. ஜெராக்ஸ், ஆமாங்கய்யா, அதெல்லாம் ஆமாங்கய்யா. அப்பதான் ஆமாங்கய்யா. அப்பதான் வந்துட்டு இருந்த காலம். ஆமாங்கய்யா. அப்ப சரியா சொன்னீங்க. நிறைய அவங்க புதுமைப்படுத்தி எல்லாத்தையும் பழைய புத்தகங்கள் எல்லாத்தையும் மேம்படுத்தி அதை அப்படியே ஜெராக்ஸ் ஆக்கி திரும்ப பயன் பண்ணி இந்த மாதிரிலாம் பாதுகாத்தாங்க. அதுக்காக பெருந்தொகையெல்லாம் அவங்க செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். அதுக்கு சரிதாங்கய்யா, முன்னாடி சரிதாங்க. காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வழி வழியா எப்படி கடத்தி கொண்டு வந்திருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னா, ஆ, அந்த ஆ. காலங்கள்ல ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்காங்க சித்தர் பாடல்கள்ல. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா, ஓலைச்சுவடிகள்ல ஆமாங்க. எழுதும்போது அந்த இன், எர், ல, இல் இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு
ஆ, ஆ. மெய்யெழுத்துக்களுக்கு வந்து புள்ளி வைக்க மாட்டாங்க. ஆஹா. அது பிற்காலத்துல தான் புள்ளிகள் வந்தது. ஏன்னா புள்ளி வச்சா அந்த ஓலைகள் ஓட்டையாயிடும் அப்படிங்கிறதுக்காக புள்ளி வைக்க மாட்டாங்க ஆ, ஆ. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்தான் அந்த 18ஆம் நூற்றாண்டுகள் வாக்குல அச்சு எந்திரங்கள் வருது. அது தமிழகத்துல தான் அந்த அச்சு பதிப்புகள் அதிகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குங்க. அதிக ஆமா. புத்தகங்கள் தமிழகத்துல தான் ஆமாங்கய்யா. ஆமாங்க. பதிப்பிக்கப்பட்டிருக்கு. பைபிள் கூட சரி, சரி. இந்திய மொழிகள்ல முதல் முறையா தமிழ்ல தான் வெளிவந்ததா சொல்றாங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது ரொம்ப அது மாதிரி சிறப்பான விஷயங்க. இந்த ஓலைச்சுவடிலையும் ஐயா, அதுக்கு வந்து சொல்லுங்க. அதுக்கு உண்டான எந்த ஓலைய வந்து இது வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் சொன்னாங்கய்யா. ஆமாங்க அந்த ஆமாங்க. அந்த அந்த கம்பிக்கும் சரி, ஓலைக்கும் சரி, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்கய்யா. அவ்வளவு தூரம் வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது ஒரு ஒரு சொத்துன்னு சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கோசரம், இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் தாங்கய்யா. திருக்குறளா இருக்கட்டும், ஆத்திச்சூடியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். அவரு உ.வே.சா ஐயா கூட நிறைய அந்த புறநானூறு, அகநானூறு, இந்த குறிஞ்சிப்பாட்டு கூட ஞானசம்பந்த ஐயா ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருந்தாருங்கய்யா. அவரு வந்து குறிஞ்சிப்பாட்டுல வந்து 90 பூவோ என்னமோ பத்தி எழுதியிருந்தாங்களாங்கய்யா. அத வந்து உ.வே.சா ஐயா வந்து தேடி தேடி எவ்வளவோ ஊர்களுக்கெல்லாம் பயணப்பட்டு தேடி இருக்காரு. கிடைக்கவே இல்லைங்களாய்யா. அது வந்து மதுரையில ஏதோ ஒரு இத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? கேள்விப்பட்டிருக்கேன். அ சொல்லுங்கய்யா, நீங்க ஆமா. சொல்லுங்க. ஆமாங்கய்யா. அதான் மதுரையில வந்து இருக்கும்போது ஏதோ ஒரு விசேஷத்தப்ப, கோயில் விசேஷத்தப்போ அந்த பந்தமெல்லாம் ஏத்தி இருக்கும்போது, ஏதோ ஒரு புஸ்தகம் கிடைச்சதுன்னு ஒருத்தர் நண்பர் எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது பார்த்தா, அதுல அந்த எல்லா பூக்களினுடைய பெயர்களும் எழுதப்பட்டிருந்தத பார்த்து அவருக்கு அப்படியே கண்ல தண்ணி வந்து ரொம்ப அழுததா சொல்லுவாருங்க ஐயா. ஞானசம்பந்த ஐயா. ஏதோ ஒரு இதுல ஆ, பேச்சுல ஏதோ பேசும்போது கேட்டதுங்கய்யா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மெய் சிலுத்துச்சுங்கய்யா. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அத தேடி 50 புத்தகங்களுக்கு மேல வந்து அச்சுக்கு குடுத்து, தமிழ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் நிறைய பேரு மெனக்கெட்டு இருக்காங்க. அத நம்ம எல்லாமே இப்ப நீங்க சொன்ன மாரி எல்லாமே மீடியால இருக்கு. இப்ப நம்ம அத எடுத்துட்டு மட்டும் போனா போதும். அத படிக்கிறதுக்கு மட்டும் ஆர்வம் இருந்தா போதும். நம்ம இப்ப அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான படிப்புகள மட்டும் படிக்கிறதுனால, இது வந்து இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளோ, இல்ல இதுக்கு உண்டான ஒரு ஆர்வங்களோ கொஞ்சம் அதிகமாகும்போது நிச்சயமா வந்து பண்ணுவாங்கய்யா. இத குறைந்தது அடுத்த அளவுக்கு சாதனை பண்றவங்க, இல்லன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவங்க வந்து வெளியில வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு நண்பர்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருப்போங்கய்யா. நான் முதல்ல இருந்தே வந்து இயற்கை விவசாயம் அதுல தான் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும்போது, இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் பேசும்போது, எல்லாருமே கூட்டமா என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, 40 வயசுல வந்து வேலைய விட்டு வந்துரணும். அதுவரையும் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோதான். அதுல ஆரோக்கியமா இருக்கும்போது, நம்ம ஒருத்தவங்க ஒரு ஒரு துறையில போய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படின்ற மாரி நிறைய திட்டங்கள் வச்சிருந்தோங்கய்யா. இப்ப பார்த்தோம்னா, ஒரு 2 பேர் மட்டும் தாங்கய்யா அந்த 40 வயசுக்குள்ள வெளியில வந்திருக்காங்கய்யா. அவங்க போதும் அப்படின்ற மாரி ஒரு முடிவு பண்ணி, அதுல ஒருத்தர் வந்து நண்பர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி, அ நல்ல உணவுகள் வந்து பழங்குடியினர்கள் கிட்ட போய் வாங்கி, கடன் மூலமா குடுத்துட்டு இருந்தாருங்கய்யா. அதுல நிறைய நஷ்டமாயிட்டு இருந்ததுங்க ஒரு 2, 3 வருஷமா. இப்ப அதனால வெறும் அவருக்கு உண்டான உணவுகள மட்டும் தயார் பண்ணிக்கிட்டு, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் குடுக்கலாம் அப்படின்ற மாரி அவரு முடிவு பண்ணியிருக்காருங்க. ஏன்னா, இனிமே வேலைக்கும் போறதில்ல. நம்ம ஒரு நல்ல பாதைய நோக்கி பயணிக்கணும். ஏன்னா, நம்ம செட்டில் ஆகுறது, இல்லன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்றத வந்து விட்டுட்டு, இது வந்து பின்பற்றும்போது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அறிவ குடுக்கும்போது, அவங்களே சுயமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்துடலாங்கய்யா. ஏன்னா, இப்ப எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு போணும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து அறிவு தவிர மத்தது எல்லாமே பொருள்கள் சேர்த்து வைக்கிறதும் சரி, அறிவுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸ் அனுப்புறதோ, ஒரு ஐஐடி படிக்க வைக்கிறதும் சரி, இல்லன்னா ஒரு மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாரி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, ஒரு நல்ல வாழ்வியல் முறைக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் வந்து கம்மியாயிட்டே போகுதுங்கய்யா. ஏன்னா பண தேவைகளும் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தெரியாம போறதுனால, அத நோக்கியே பயணம் வந்து ரொம்ப அதிக நேரம் அதுக்கே போயிடுதுங்கய்யா. இது சம்மந்தமா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த பாதைய வந்து தேர்ந்தெடுக்கணும்னா, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு, அ எஜுகேஷன் சம்மந்தமா கொஞ்சம் பேர் வந்து போயிருக்காங்க ஐயா. ஆனா வந்து இப்ப பார்ட் டைம் மாரி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. எப்படின்னா, இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்கய்யா, அதுல வந்து போயிட்டு அ அரசு பள்ளிகள்ல போயி பாடம் நடத்துறது, இல்லைன்னா வந்து மாலை வேளைகள்ல போயி சொல்லிக் குடுக்கறது. அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை சம்பந்தமா வந்து பிளாஸ்டிக் எல்லாம் எப்படி வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் செடி மரங்கள வளர்க்கறதனுடைய முக்கியத்துவம், குப்பைகள வந்து எப்படி எப்படி பிரிச்சு போடணும் அப்படின்ற மாரிலாம் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத அவங்க வந்து ரொம்ப சிறப்பா பணியாற்றி
அதுக்கு குழந்தைகள் வரமாட்றாங்க ஐயா. ஏன்னா பள்ளி முடிஞ்ச உடனே எல்லாம் போயிடுறாங்கன்றதுனால அவங்களுக்கு உண்டான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கணும்னு ஒரு கடலை மிட்டாயோ ஒரு எள்ளு உருண்டையோ கொடுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்து வர முடியாதவங்கலாம் அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி நிறைய இந்த மாதிரி நல்ல நோக்கத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு அதுல எப்படி ஒரு 10 பேர் அதை மறுபடியும் அடுத்த எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கூட அது ரொம்ப சிறப்பான வெற்றியா தாங்க ஐயா பார்க்க முடியுது. அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்க ஐயா. நிறைய அரசு பள்ளிகள்ல அவங்க இந்த மாதிரி இப்போ சமீப காலத்துல ஒரு நிகழ்ச்சி கூட நடந்ததுங்க ஐயா. கலை விழான்ற மாதிரி நடந்ததுங்க ஐயா. அரசு பள்ளியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி வச்சு அதுக்கு உண்டான பரிசுகள்லாம் கொடுக்கறது, மாநில அளவுல நிறைய அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் போனதுல கூத்து, அப்புறம் இந்த நாடகம், வில்லுப்பாட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம பழமையான இதெல்லாமே. ஆனா அதுக்கு உண்டான ஒரு ஆர்வம் இல்லைன்னா அதை எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது தான் கொஞ்சம் அதுல இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டா சரியா போயிடும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க சிறப்பா. இந்த சித்த மார்க்கத்திலயும் இந்த சித்தர்களை பத்தியும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள வரும்போது ஆனா என்னன்னா இப்ப இந்த சித்த மருத்துவத்துல நிறைய பணம் வாங்கும்போது அப்ப மக்களுக்கு ரொம்ப பயம் வருதுங்கய்யா. ஏன்னா இன்சூரன்ஸும் கவர் ஆக மாட்டேங்குதுங்கய்யா. அதுவும் இல்லாம ரிசல்ட்டும் லேட் ஆகும் போது மக்கள் யோசனை செய்யறாங்கய்யா. அதுதான் இப்போ ஒரு பெரிய இதா பார்க்க முடியுதுங்கய்யா. அலோபதிக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் கவரேஜ் சித்த மருத்துவத்துக்கோ ஆயுர்வேதத்துக்கோ ஆயுர்வேதத்திலேயே இப்போ ஒரு 2 பெரிய ஹாஸ்பிட்டல் தான். இப்போ கோட்டைக்கல்ல எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஸ்ரீதரியன்னு ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. 300 பெட் இருக்கணும், 100 பெட் இருக்கணும், 80 பெட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குங்கய்யா. அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாக நிச்சயமா இயற்கை மருத்துவத்துக்கும் இயற்கை முறை வாழ்வியலுக்கும் நிறைய பேர் திரும்புறதை பார்க்க முடியுங்க. அதான் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்கய்யா. 40ல வெளியில வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு துறையில அவங்களால முடிஞ்சதை பண்ணணும். ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்து அவங்க மத்தவங்களுக்கு அவங்க கத்துக்கிட்டதும் சரி, அந்த 40 வயசு வரையும் அவங்களுக்கு என்னென்ன அனுபவம் கிடைச்சதோ அதை கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. அது எப்படி என்னன்னு பார்க்கணுங்க ஐயா. நீங்க உங்களுக்கு ஆன அனுபவங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க கடந்து வந்ததை பத்தி பகிர்ந்துக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ராஜேந்திரன் ஐயா, வணக்கம் ராஜேந்திரன் ஐயா. இன்வைட் பண்றேன், வாய்ப்பு இருந்தா மேல வாங்க. இந்த நல்ல நாள்ல சித்தர்களை பத்தியும் உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பத்தியும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க. வணக்கம் ஐயா ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் பேசுறேங்க ஐயா. வண்டியில போயின்னு நான் கட் பண்றேன். சரிங்க ஐயா. வாய்ப்பு இருக்கும்போது பேசுங்க. குணா ஐயா, நானும் கவனிச்சேங்க. முன்னாடி இருந்ததை விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நல்லா நிறைய நடக்குது. முன்னாடி ஒருத்தர் 2 பேர் இது மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. பல பேருக்கு அது போய் சேராது. இப்ப சமூக ஊடகங்கள் கூட இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா சமூக ஊடகங்கள் அதை யாராவது ஒருத்தர் அதை வெளிக்கொண்டு வர்றாங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அப்ப அது இன்னும் நிறைய பேருக்கு ஊக்கத்தை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. ஆமாங்கய்யா. நேத்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒண்ணு யூடியூப்ல பார்த்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான்ல செய்தித்தாள்கள்லாம் கிரீனிஷ்னு சொல்லி அந்த கிரீன் மயமாக்குற ஒரு திட்டத்துல செய்தித்தாள்கள்ல ஏதோ விதைகளை ஹிடன் பண்ணி வைக்கிறாங்க. சின்ன சின்ன விதைகள் இந்த மாதிரி வச்சிடுறாங்க. அதை நீங்க செய்தித்தாளை படிச்சுட்டு அதை போட்டு ஒரு இதுல மண்ணில போட்டாலும் அது முளைக்கும். நீங்க வீட்லயே இந்த மண் சட்டிகளை வச்சாலும் அது இது வரும், செடி வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஜப்பானிய அரசு. ரொம்ப சிறப்புங்க. தேடல்ல நாங்க இருந்த நம்ம அப்ப தேடும் போதெல்லாம் ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா அந்த லைப்ரரியில போய் அவங்கள்ட்ட காரணத்தை சொல்லி எதுக்காக அந்த புத்தகம் எடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. சரஸ்வதி மகள் போனோம்னா கூட நீங்க ஏதாவது ஆய்வு பண்றீங்களா, பிஹெச்டி பண்றீங்களா, எதுக்காக இந்த சித்தர் நூல்கள்லாம் பழமையானதை தேடுறீங்க அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி வாங்கி அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி இப்படி 4 மணி நேரம் இப்படி பார்த்துட்டு வருவோம். காலைல ஒரு 11 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு போல வந்தோம்னா நமக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படிதாங்க வருவோம். இன்னைக்கு அந்த இது இல்ல. நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு கூட பார்க்கலாம். சித்தர்கள் படுத்துக்கிட்டு கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருக்குங்க. எல்லாம்
ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் தெரியலன்னா கூகுளில் போய் தட்டினோம்னா இப்போ விளக்கம் கிடைக்குது. இப்படி விளக்கத்துக்காக ஆமாங்கய்யா ஒரு ஒரு சரியான விளக்கம் தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கேயாவது இது மாதிரி இந்த வழியில இருக்கவங்கள தேடி போய் கேட்கணும். ஆமாங்கய்யா இப்போ அதுக்கு கூட இல்லை. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம்னா இதை அமெரிக்காவில் இருந்துக்கிட்டோம், ஆப்பிரிக்காவில் இருந்துக்கிட்டோம், வேற ஒரு இந்த உலகத்தின் இன்னொரு மூலையில இருந்து கூட ஒருத்தர் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வைக்கலாம். ஆமாங்கய்யா அந்த சிறப்புங்கய்யா அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆமாங்கய்யா சிறப்பா சொன்னீங்க. அதே இதோட மாதிரி அந்த பொருள்களும் சரி, பொருள் விளக்கங்களும் சரி, அந்த பாடல்கள் பாடுற முறையும் சரி, எல்லாமே யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கிறதுனால, இப்போ போன வாரம் கூட பிரபாகர் ஐயா வந்து பாடல்கள் ஒலிக்க செய்தாருங்கய்யா. தியாகராஜன் ஐயா இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கிடைக்கும்போது, அதை முன்ன வந்து அந்த பாடல்களை புரிஞ்சிக்க முடியல, அதை வந்து படிக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. இப்போ அதுக்கும் வந்து ரொம்ப எளிமையாக்கிக்கிட்டே போயிருக்காங்கய்யா. ஆமாங்க ஆமாங்க. அதாங்கய்யா ரொம்ப சிறப்பாக தாங்கய்யா பார்க்க முடியுது. கண்டிப்பா இன்னமும் ரொம்ப எளிமையாகும் போது இதை நோக்கி இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி ஆகுங்கய்யா. சொன்ன மாதிரி சில பேர் சொல்லுவாங்கய்யா, இப்போ நீங்க சொல்லி தான் எல்லாம் வந்து நடக்க போகுதா, அது எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கய்யா. அது நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை நம்ம நேரடியாக கொண்டு போய் சேர்க்கலைன்னா கூட மறைமுகமா ஏதாவது ஒரு ரூபத்துல போய் சேர்ந்துருங்கய்யா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்கய்யா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அந்த நீங்க அனுப்பின புஸ்தகம் அவங்களுக்கு போய் சேரணும்னு இருக்கிறது. அது அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அவங்க வந்து ஒரு தொண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளவு பேருக்கு, எத்தனாயிரம் பேருக்கு போய் சேரும்னு தெரியலைங்கய்யா. அது கடைசியில நீங்க அனுப்புனது அது ரொம்ப பயனுள்ளதா போயிடுச்சு. அது என்னோட நின்றுலாம அது இப்ப தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கய்யா அந்த புத்தகம். அந்த அம்மாவுக்கும் வந்து நிறைய தெரிய தெரிய இன்னும் நிறைய அவங்க பகிர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இன்னும் நிறைய பேர் பகிர்ந்துப்பாங்க. அவங்களுடைய ஆசான் கிட்ட எல்லாமே கூட பேசுறதுக்கு, இல்லைன்னா அதை பத்தி தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா பார்க்கப்படுதுங்கய்யா. இந்த மாதிரி ஒன்னொன்னும் அவங்க வந்து சத்தம் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு தாங்க ஐயா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஊடுருவல் வந்து பழையபடிக்கு ஒரு இயற்கை முறைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம குழு மாதிரியே சித்தர் வாழ்வியல் கல்வி அப்படின்ற இன்னொரு குழு கூட வந்து அது இப்ப இன்னும் நடக்குதா என்னன்னு தெரியலங்கய்யா. அது இப்ப நடக்குதுங்களா ஐயா? நான் ஒரு 2021 பார்த்த ஞாபகம் ஐயா. நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. சரியா நிறைய எனக்கு நோட்டிபிகேஷன் வர்றதில்ல. நம்ம குழுவை தவிர வேற எதுலையும் போய் அதிகம் பங்கெடுத்துக்கிறது இல்ல. ஆமாங்கய்யா, நானும் நம்ம குழுவில் மட்டும்தான் பேசுறதுனால ஆரம்பத்துல இன்னும் ஒரு சில நிறைய நல்ல குழுக்களுக்கு போனேன். இப்போ இதுலயுமே போறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல. அதனால எனக்கு ஆஹ் நோட்டிபிகேஷன் வர்றதில்லைங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. அவங்களும் ரொம்ப 2021 நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. தன்னலமற்று நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க ஐயா அந்த அந்த காலகட்டத்துல. அதான் ரொம்ப சிறப்பா பார்க்க முடியுதுங்க ஐயா. அதே மாதிரி இப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து எப்படி வந்து சித்தர்களுடைய பாடல்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, அதே மாதிரி அத்தியாவசியம் அனாவசியம், அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கிறது, உணவை பத்தி தெரிஞ்சுக்கிறது, வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் எப்படி வந்து ஆஹ் இது பண்றது அப்படின்றது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கும் போது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு பார்க்க முடியுதுங்க. ஏன்னா நம்ம இதுல தான் வந்து அவ்வளவு தூரம் அவங்க வந்து வாழ்க்கையில வந்து என்னென்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து தள்ளப்படுவாங்க, அந்த சூழ்நிலையில என்னென்ன மாதிரி நடந்துக்கணுன்றதுக்கான ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம திருக்குறளை சொல்லலாங்க ஐயா. திருக்குறளும் சரி, ஒரு ஆத்திச்சூடியும் சரி சரி, அப்புறம் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். இப்போ இந்த ராமாயணம், மகாபாரதம், எவ்வளவோ விஷயங்கள் வந்து எப்படி வாழணும் அப்படின்றதுக்கோசரம் நிறைய பொக்கிஷங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய விஷயங்கய்யா. இந்த மாதிரி திருக்குறள், ஆத்திச்சூடி எல்லாம் அதை முழுசா நம்ம பின்பற்றி இருந்தாலே நம்ம நம்ம சந்திக்கிற இன்னைக்கு காலகட்டத்துக்கு கூட நம்ம சந்திக்கிற ஒரு 80% மேல சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்மளால வந்து ரொம்ப சிறப்பா கையாள முடியும். அதுக்கு உண்டான ஒரு நிதானம் நமக்கு கண்டிப்பா வரும்ன்ற மாதிரி பார்க்க முடியுதுங்கய்யா. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் பெரிய விஷயமாவும் பார்க்க முடியுதுங்க. சித்தர்களுடைய பாடல்களும் சரி, அவ்வளவு விஷயங்கள் வந்து எதுவுமே ஒண்ணுமே இல்ல. ஒரு பொருளாசை விளக்கல் இது எல்லாத்தையும் பத்தி அவ்வளவு தூரம் எழுதி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குங்கய்யா. நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள்லாம் படிக்கும்போது எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம நம்ம இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி கூட வருங்கய்யா. அவ்வளவு தூரம் எழுதிட்டு போயிருக்காங்க. அது நமக்கு இவ்வளவு நாள் நம்ம பார்க்கவோ இல்ல படிக்கவோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே இருந்திருக்குங்க ஐயா. அது ஒருவேளை நம்ம பாடத்திட்டத்துல கொண்டு வரும்போது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே திருமூலர் ஐயானுடைய பாடல்கள்லாம் வந்து இருக்குங்க ஐயா. அது இன்னமும் கொஞ்சம் சிறப்பா ஒரு 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 பகுதியோ இல்லைன்னா ஒரு பாடங்களை வந்து அதிகப்படுத்தினா கூட நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா நிறைய ஒரு மாரல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குற இடத்துல கூட சித்தர்கள் வந்து எதை பத்தி எழுதியிருக்காங்க, இல்லைன்னா அவங்க பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும்
இல்லைன்னா அவங்களுடைய ஜீவ சமாதிகள் பத்தி, இல்லைன்னா அவங்க வந்து இந்த தமிழகத்துக்கு விட்டுட்டு போன பொக்கிஷங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது இன்னும் சிறப்பா இருக்கும்னு பார்க்க முடியுதுங்க. அது பாடத்திட்டத்துல வந்துட்டா கண்டிப்பா வந்து படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஐயா ஐயா கேட்டுச்சுங்களா ஐயா? ஐயா கேட்டுங்க கூட ஐயா. ரொம்ப சரி நன்றிங்க. சரிங்க. சரிங்க ஐயா சரி. ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. ம். அந்த கண்டிப்பாங்க நம்ம இப்போ நிறைய பேர் இதை எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டுக்கிட்டு இருக்கு. நல்லது ஒரு எதிர்காலம். இதுதான் டிஜிட்டல் மீடியால ஏறிடுச்சு இது எல்லாமே அப்படிங்கிறப்ப சித்தர்கள் அதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. நல்லதே இதுவே ஒரு நடக்கும். பெரிய திருப்தியா இருக்குங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த டிஜிட்டல் மீடியால எல்லா பாடல்களும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா திருப்தியா இருக்குங்க ஐயா. ஆமா பெரிய விஷயம் தாங்க ஐயா அது. அதே மாதிரி இந்த மாதிரி ஊடகங்கள் இந்த கிளப்ஸ் இது மாதிரி வரும்போது ஒரு சந்தேகம்னா இப்போ நம்ம கிட்ட இப்போ நம்மளோட இதை கேட்குறாங்க. நம்ம கிட்ட வந்து அவங்க ஒரு சந்தேகத்தை பகிர்ந்துக்கலாம். இன்னும் இதையும் தாண்டி உலகத்துல எந்த மூலையில் இருக்கவங்கள்ட்ட கூட சந்தேகம் கேட்டுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். ஆமாங்க. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்க. ஆமாங்க ஐயா நிச்சயமாங்க ஐயா. இது ஒரு நல்ல ஒரு இனிய தருணம் தான். ஆமாங்க ஐயா. இவர்கள் சரியான பாதையில தான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா ஆமாங்க. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து இந்த கிரிவலம் போறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவங்க வந்து ஃபோன் நம்பரோ இல்லைன்னா அவங்க வந்து விலாசத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு அது மூலமா நட்பு ஏற்பட்டு அது மூலமா தொடர்பு மூலமா அவங்க வந்து சித்தர்களை பத்தி பேசுனதா இருக்கட்டும், இல்லைன்னா சித்தர்கள் பாடல்களை வந்து பத்தி பேசுறவங்க இன்னொருத்தவங்களுடைய அறிமுகம் கிடைச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க. அப்ப வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவலமா இருக்கட்டும், இல்லைன்னா சதுரகிரி கிரிவலம் போறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு கோயில்களுக்கெல்லாம் போறவங்க அந்த மாதிரி ஒரு இப்ப நம்ம வந்து இப்ப குழுக்கள்ல வந்து நல்ல ஒரு நட்புன்னு நம்ம வந்து கிளப் ஹவுஸ்ன்னு நம்ம திறந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்போ வந்து ஒருத்தவங்களும் ஒரு விடுமுறை அப்போ அவங்க கோயிலுக்கு வரும்போது அறிமுகம் ஏற்பட்டு அதை வந்து அவங்க விலாசம் மூலமா கடிதங்கள் மூலமாகவும் அதை பத்தி நிறைய பகிர்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்த காலத்துல இருந்த மாதிரியே இப்ப இன்னைக்கும் வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்குங்க ஐயா. நிறைய இப்போ வந்து ஒரே கருத்து உள்ளவங்களோ இல்லைன்னா ஒரே எண்ணம் உள்ளவங்கலாம் வந்து சீக்கிரமா வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஐயா பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ஆமாங்க ஐயா. அதே மாதிரி அந்த காலத்துல லேபு இதெல்லாம் எந்த வசதியும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி டெலஸ்கோப்போ ஒரு லேபோ இல்லைன்னா அதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸோ ஒரு 1000 சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம 1000 பேருக்குன்னா அது வந்து 1000 பேருக்குமே ஒர்க் ஆகுற மாதிரி தான் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஐயா. அதுல இன்னும் ரொம்ப நுட்பமா வேணா சில மருந்துகள் இல்ல மூலிகை எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு உண்டான ஒரு உடல் கழிவுகள்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கொடுக்கும்போது கூட சிறப்பா இருக்கும் ஐயா. இப்போ வெறும்னே ஒரு பெயின் கில்லரோ இல்லைன்னா ஒரு ஓபியாய்டு மருந்துகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருந்து அது ஒரு மெடிக்கல் வேஸ்ட்ல வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாம போயிட்டு இருக்குங்க ஐயா. அதுக்கு பதிலா அதுக்கு உண்டான நுட்பமான தீர்வுகள்லாம் வந்து பார்க்கும்போது அதுக்கும் திருக்குறள்ல அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லைங்கய்யா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு சித்த மருத்துவத்துல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. நிறைய பேர் இதை பிஎஸ்எம்எஸ் வந்து ஆர்வமா எடுத்து படிக்கிறதும் அதுக்குண்டான கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதும் ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இதை நீட்டுக்கு கீழே கொண்டு வந்தது தாங்க ஐயா கொஞ்சம் ஒரு இதுவா பார்க்க முடியுது. ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குங்க ஐயா. அது நீட்டு கீழே கொண்டு வராம இருந்தா ஏன்னா தமிழ் வழி கல்வியோ இல்ல சித்தர்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஆர்வமா இருக்கிறவங்க வந்து 100% பேர் தமிழ் மக்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ கட் ஆஃப் மார்க் கிடைக்காதவங்க நீட் மூலமா ஏதோ ஒரு சித்தாவோ ஏதோ எடுத்துட்டாங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்குங்கய்யா. இல்லைன்னா இதை ரொம்ப படிச்சு இது பண்ணும்போது அது வழி வழியா வர்றவங்க இன்னும் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்க ஒரு தாத்தாவோ இல்ல அவங்க அவங்க பரம்பரையில அவங்க பின்பற்றிட்டு வந்தவங்கள்ட்ட இருந்து நிறைய அவங்களுடைய அறிவும் வந்து கடத்தி பாடல்களுக்கும் நிறைய பொருள்லாம் கடத்தி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நல்லதுங்க. அது வந்து காலம் எல்லாத்திற்கும் தீர்வு வச்சிருக்கு. சித்தர்கள் வந்து அதற்கான வழிகளை தொகுத்து வழிகளை அமைச்சு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. பாப்போம். இது நீட்டுக்கும் கீழே கொண்டு வந்திருக்கிறது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது பாப்போம் ஐயா. எல்லா சித்தர்கள் அதுக்கான வழிகளை அதுக்கான ஆத்மாக்களை உருவாக்குவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா நீட் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா சாதாரண ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஆயிடும்.
மக்கள் அதுக்கு கரெக்ட். தயாராகிடுவாங்க. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. அப்போ நீட்லேருந்து விலக்கு கொடுத்தாங்கன்னா நல்லது. அதுக்கு சரியான முன்னெடுப்புகள் இருக்கணும். அரசாங்கத்திட்ட முறையீடு வைக்கணும். ஆமாங்கய்யா. அது இப்போ இந்த சித்த மருத்துவ மாநாடு எல்லாம் நடக்கும்போது நிச்சயமா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையோ இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸோ இல்லைன்னா ஒரு கட் ஆஃப்ல குறைக்கிற மாதிரி தமிழ் வழி கல்வியில இருந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அது கூட நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது மேலே கண்டிப்பாக ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அவங்களும் யாராவது ஒருத்தவங்க உண்மையா சேரணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நம்ம குழுவிலேயே கூட கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவர் வந்து பேசினார் இல்லைங்கய்யா, தமிழை வந்து இதுக்கோசரம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களும் வந்து நம்ம விட்டு போயிடக்கூடாது, அவங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதனால ஒரு ப்ரிஃபரன்ஸு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வேணா நம்ம தமிழ் வழி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்க இந்த மாதிரி இது சித்த மருத்துவத்தை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப ஆர்வமாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்றதுல பர்சன்டேஜ் வேணா மாறுபடுற மாதிரி வச்சிடலாங்க ஐயா. அந்த மாதிரி இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஐயா. அதான் எப்படின்னு பார்ப்போங்க ஐயா. ஆமா ஆமா ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். சித்தர்களுக்கு அதை எப்படி கொண்டு போகணும், எவ்வளவோ விஷயங்கள இது பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதையும் சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போவாங்க, நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. பிரபாகர் ஐயா இல்ல வேற யாராவது குழுக்கு புதுசா வந்திருந்தாங்கன்னா இன்வைட் பண்ணி பார்க்கலாங்க ஐயா பேசுறதுக்கு. சுரேஷ் வந்திருக்காங்க ஐயா. சுரேஷ் சரிங்க ஐயா, சரி. வணக்கம் சுரேஷ், பகிர்ந்துக்கிறீங்களா? சுரேஷ் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு, இல்ல வெளியில எதுவும் இருக்கீங்களா? சந்தர்ப்பம் வாய்க்கலன்னா பிரச்சனை இல்லை, சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்குங்க. ராஜேந்திரன் ஐயா வெளியில இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, அவரு வண்டி வாகனம் ஓட்டிட்டு இருக்காரு நினைக்கிறேங்க ஐயா. அவரு கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஐயா. பிரபாகர் ஐயா வேணா கேட்டு பார்க்கலாங்க ஐயா, அவருக்கு ஏதாவது. பிரபாகர் இல்லைங்க, பிரபாகர் வெளில போயிட்டாங்க, வேலை இருக்க. ஓ சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, பரவாயில்லைங்க. அருண் பிரகாஷ் ஐயா மாதிரி பிரபாகர் மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் வந்து. ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க. சுரேஷ் ஏதோ டிராவலிங்ல இருக்கேன் அப்படின்னாங்க. இருக்கட்டும், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா, நம்ம பார்ப்போம். சரி குணா ஐயா, வேற ஏதாவது பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்குங்க, இல்லைன்னா நிறைவு செய்வோம். அப்புறம் கூட நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரத்துல. சரிங்க, நிச்சயமாங்க ஐயா. தைப்பூசம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் தாங்க ஐயா. அதுல வந்து 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னும் ஏதாவது ஒரு குறிப்புகள் ஏதாவது சித்தர்களை பத்தி உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பிரமிச்ச ஒரு தருணம் ஏதாவது சித்தர்களை பத்தி ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைவு செஞ்சிடலாங்களா ஐயா? நிறைய இருக்குங்க, 1 2 அதாங்க, ஏதாவது ஒரே ஒரு விஷயம் உங்க மனசுக்கு உடனடியா ஞாபகத்துக்கு வர்றது. இப்ப இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசுக்கு வர்ற முதல் விஷயம் ஏதாவது இருந்தாலும் பகிர்ந்துக்கிட்டு நிறைவு செஞ்சிடலாங்க. முதல் விஷயம்னா சித்தர்கள் தேடல்ல இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு இடத்துல ஏதாவது நம்ம தேங்கி நிற்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து உதவி செய்வாங்க. நம்மள பொது நலமா இருக்கணும், சமூகத்துக்கு நீ சொந்தமானவன் அப்படிங்கறதுதான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நாம சுயநலமா சிந்திக்க கூடாதுங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க. அது 1 2 இல்ல, நிறைய. நீ பொது நலமானவன், நீ பொதுவாதான் சிந்திக்கணும், இந்த உலகத்துக்கு பொதுவானவன், உனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், நீ எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தாங்க நிறைய போயிருக்காங்க. அந்த இதுல நான் கொஞ்சம் சில நேரங்கள்ல அந்த இடத்துல தடம் மாறும்போது கூட என்ன சரியா உடனே தட்டி இது பண்ணிடுவாங்க. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். எனக்கு அதுதான் ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட நம்மள வந்து அந்த எப்படி சொல்றது, சுயநலமா சிந்திக்க விட மாட்டாங்கிறாங்க, அப்படி கொண்டு போக விட மாட்டாங்கிறாங்களே அப்படிங்கிறதுல அது ஆச்சரியமா இருக்கும். நாங்க இந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அதே பெரிய விஷயம்ல. ஆமாங்க ஐயா, அது நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம் தாங்க ஐயா. ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஒரு தடுமாற்றமோ இல்ல ஒரு மனமாற்றமோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய வாய்க்கப்பெறுங்க ஐயா. அது இந்த உலகியல்ல இருக்கும்போது கண்டிப்பா அது நிறைய ஒரு தடங்களோ இல்லைன்னா ஒரு இன்னல்களோ வந்து வருங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மறுபடியும் நம்ம பழைய இடத்துக்கோ இல்லைன்னா கொஞ்சம் பின்வாங்கறதுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கோ கூட நேரிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமா அவங்க வந்து நம்ம கிட்ட அது வந்து ஒரு சோதனையா தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா.
நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அதை நம்ம கடந்து வரும்போது இன்னும் ரொம்ப நமக்கு அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் ஐயா. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. கேக்குது. இந்த சித்தர ரகசியம் இந்த கிளப் ஹவுஸ நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெளிவா போய் சேரும் சித்தர்களுடைய அனுபவம் செய்வாங்க. ஏன்னா நீங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு காலத்துல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் தேடணும்னாக்கா லைப்ரரியில போய் நின்று அந்த லைப்ரரியை வந்து எதுக்கு நம்ம குழந்தை திறனம் பண்ணிட்டு தான் அப்புறம் ஏதோ அந்த புக்கை கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அந்த புக்கு பார்த்து நம்ம அறிவு கேட்கணும் மட்டும் நம்ம அதுக்கு புரியலையான்னு தெரியல அறிவு நம்ம குறிச்சிட்டு வந்து அப்புறம் யாரையாவது கேட்டாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ புரியறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி நான் வந்து சில ஒரு இந்த விநாயகர் அவர்கள் வந்து படிக்கும்போது சில கொஞ்சம் தான் எனக்கு புரியும், அப்புறம் புரியாது. ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு தேடல் வந்து அப்போ ஒரு 40 வருஷம் எனக்கு வந்து 45 வயசு இருக்கும்போது வந்து எனக்கு சொன்னால் அவ்வளோவா புரியாது. வேதாத்ரி மகரிஷி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு வரும்போது தான் இது மாதிரி மகரிஷியோட சித்தாந்தத்தோட நம்ம இலக்கியத்தில் என்ன ஒரு சித்தாந்தம் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. மகரிஷி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு 4 குருன்னு சொல்லுவாங்க. அது தாய்மானவர், அவங்க பாட்டில் தாய்மானவர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார்னு சொல்லும்போது சரி இவங்க புத்தகத்தெல்லாம் எப்படியா பார்க்கலாமா, நம்ம இலக்கியத்தில் ஏதாவது படிக்கலாம்னு பார்க்கும்போது விநாயகர் உள்ள அந்த தலைமுறை 4 சந்தன கருளின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். அது தளம்னா என்னன்னே எனக்கு தெரியல. அப்புறமேல கடைசியில வந்து நம்ம தேடும்போது தேட நானும் பல பேர்ட்ட நான் கேட்கும்போது தான் நீங்க சொன்ன மாதிரி உங்க அனுபவத்தை சொன்னீங்கன்னா இப்ப நான் சொல்றேன். நான் தளம்னா எனக்கு ஒண்ணுமே அது தெரியும். கேட்டாக்கா அதெல்லாம் ஒண்ணும் தெரியலன்னு சொல்லுவாங்க சில பேர். தளம் அவங்கவுங்க புரிதலுக்கு அவங்கவுங்க மாதிரியே சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து சீக்வன்ஸா போய் சேரணும் மனசுல. இப்ப கடைசியில தான் வந்து விநாயகர் ஒரு மீபா சோமுன்ற அண்ணாமலை லிட்டரேச்சர் அவங்க எழுதின புத்தகம் வேற ஒரு அன்பர் மூலியமா எனக்கு கிடைச்சது. அதை படிச்சு பார்க்கும்போது தான் அவங்களும் விளக்கமா சொல்ல இந்த புத்தகத்துல இருக்கும், நீங்க வந்து படிச்சு பாருங்கன்னு சொன்னேன். சித்தரகசியத்துல இருக்கும். அப்புறம் அதை படிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த அது வந்து ஒரு வருத்தமான விளக்கங்கள்லாம் எனக்கு வந்து ஆன்மீகத்துல இவ்வளோ பொக்கிஷங்கள்லாம் இருக்குதா, நம்ம இவ்வளவு காலமும் 45 ஆண்டுகள்ல முதல்ல ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஒன்றுமே தெரியாம இருக்கும். அப்புறம் 35 ஆண்டுகளை வீணாகிட்டோம்னு நம்ம மனசு கஷ்டப்பட்டு வந்து இது போன்ற ஒரு ஆன்மீக சித்தாந்தம் சத்சங்கம்லாம் எனக்கு நடக்கிறது போது முடிஞ்ச வரல மற்ற ஏதாவது பொழுதுபோக்கு அம்சத்தெல்லாம் தவிர்த்துட்டு இதுல வந்து நான் பார்த்துன்னு இருப்பேன். இப்போ ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவமாகவே புது புது செய்தியாகவே வரும். அதுல இருந்து பார்க்கும்போது தான் ஒரு தடவை மகேந்திர ஐயாவுடைய ஒரு தளத்துல வந்து அருண் ஐயா பேசினாங்க, அருண் பிரசாத் பேசினாங்க, சக்கராச்சாரியன் பேசினாங்க. அவங்களாம் பேசும்போதெல்லாம் வந்து அந்த திருப்பாவை திருவம்பாவைலாம் ரொம்ப நுணுக்கமா அழகா பேசணும். இவ்வளோ செய்தியெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஒண்ணுமே தெரியாமலே வாழ்ந்துட்டோம் ஃபீல் பண்ணும்போது தொடர்ந்து அதுலேருந்து எனக்கு தொடர்ந்து இப்போ ஒரு 3 வருஷமா இது கிளப் ஹவுஸ் மூலிமா இது மாதிரி வந்து ஆன்மீக தகவல் அதிகமா எங்க போடுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி காலையில 6:30 மணிக்கு திருமந்திரத்தை பத்தி ஒரு குறிப்பு கேள்விங்க ஒரு குறிப்பு அங்கேயும் நீங்க சொன்ன சிறப்பா நடத்துவாங்க. திருமந்திரத்துல இருக்கிற கேள்விலாம் நிறைய தடவை நிறைய நுட்பமா பேசுவாங்க நிறைய பேர். நம்மளே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ தமிழ்ல இவ்வளோ சிறவா இருக்குது அனுபவம் தெரியும். இது வந்து ஒரு பல விதமான பல இடத்துல இருந்து நம்ம நுட்பமா இதை அறியும் போது தான் இது மாதிரி சித்த ரகசியத்தை அப்படின்னு உங்களுக்கு பற்றி பார்க்கும்போது உங்களுக்கையும் நாங்கள் வந்து சிறப்பான செய்தி வந்து என்னால் வந்து 2 வாரம் 3 வாரம் சமூகத்தில் வரலன்னா அந்த வாரமே என்னமோ வந்து ஏதோ ஒரு இழந்து போன மாதிரி தெரியும். அது மாதிரி அருணையை வந்து இந்த வயசுலேயே அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி சித்தர்கள் ஆராய்ச்சின்னு போட்டு அவங்க அதை பார்க்கும்போது பரவாயில்ல, இது போன்ற ஒரு சித்தர்களுடைய வழிநடத்துறதுக்கு சித்தருடைய அந்த நுணுக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, நம்ம தொடர்ந்து பின்பற்றி வரணும்னு சொல்லி தொடர்ந்து பின்பற்றினே வரேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் நண்பர் மூலியமா சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் செய்தின்னு சொல்றாங்க, அற்புதமா இருக்குது, நீங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சில நேரத்தில் வரணுவாங்க, சில வர மாட்டாங்க. அப்புறம் அவங்க இதுக்காக நம்ம ஃபீல் பண்றதே இல்லை.
நம்ம சொல்ல வேண்டியது மணி அடி ஆலயத்துல போய் மணி அடிக்க வேண்டியது நம்ம கடமை, வேண்டுதல் வேண்டது நம்ம கடமைன்ற மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருப்போங்க. இருந்தாலும் ஐயா வந்து கிருஷ்ணானந்த ஐயா வந்து சமயத்துல வந்து நுணுக்கமாகவும் அமைதியாகவும் பேசும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்கு எனக்கு. குணா ஐயாவோட அப்படியே ஒரு லைப்ரரி, அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல பேசுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வாரங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி கூட நினைவு வச்சுன்னு பேசுறாங்க. திடீர்னு ஒரு நாள் பிளே பேக் பார்க்கும்போது ஒரு பழைய நிலையில ரீப்ளேல ஒன்று குணா ஐயா பேசும்போது சமூகத்துல நிறைய தேடி இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டுருக்காங்க நானே நினைச்சிருப்பேன். எனக்கு இந்த 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 படம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய தேடுதலுக்காக மனசு அமைதிக்கு நிறைய வழிவகுச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. அது பிரபாகர் ஐயா வந்து அவங்க அவங்க யாம் பெற்ற இன்னும் பிறகு வையுங்க அந்த மாதிரி அவங்க என்ன படிக்கிறாங்களோ உடனே உடனே தகவல் நமக்கு வந்து அனுப்பிச்சுடுறாங்க. அவருக்கு நான் பல தடவை நான் வந்து நன்றி நான் அந்த நேரத்துலையும் சொல்லிக்கிறேங்க நான். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறமேல நான் நிறைய இப்போ நம்ம தைப்பூசம் வடலூர் பக்கத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். வடலூர் நீங்க பல நண்பர்கள் வந்து வள்ளலாருடைய அருளை பெற்றுன்னு போகிறீங்க. இப்போ அதுக்கு பக்கத்துல குறிஞ்சிப்பாடின்னு ஒரு பேரூராட்சிங்க. அங்க கூட 2 சித்தர்கள் இருந்தாங்க. சித்தர்கள்னா சுப்பராய சுவாமிகள் ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் வந்து வேற ஒரு இன்னொரு சித்தர் ஒன்று பீடம் இருந்தாங்க. 2 பீடம் இருந்தது. அது அவங்களையும் நம்ம போய் பார்க்கணும்னா ஏதாவது ஒரு நோயின்னு போய் அங்க போய் ஒரு விருதி வாங்கி அப்ப அப்ப அதுக்காக கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாம் கேட்டாங்களா அவங்களாம் தெரியாது எனக்கு. ஏதோ பெரிய வந்து பாமர மக்கள் வேண்டுதல் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போய் மனசு அமைதி தேடி போய் வருவாங்க. இது போன்ற சித்தருடைய சிறப்பு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாதுங்க. உணர்ந்துக்கினே தான் இருக்கணும். அது மாதிரி எனக்கு ரொம்ப வந்து பிடித்த தலங்கள்ல இந்த சித்த ரகசியமும் ஒரு தலம் தான். தலத்தை வந்து சிறப்பாக நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு கிருஷ்ணந்தையா வந்து தொண்டு புரிஞ்சுக்கினே இருக்கணும். அவங்க நல்ல கடவுள் வந்து நீண்ட ஆயுள் நிறை செல்வம் கொடுக்கணும்னு மகிழ்ச்சியை சொல்ற மாதிரி நீ உங்களுக்கு வந்து நல்ல ஆயுள் நிறைவான வாழ்வு தந்து இந்த மீண்டும் இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் குணாயாவுக்கும் சேரணும். அனைவருக்குமே வந்து நல்ல ஆயுளை கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாய்ப்பு. நன்றிங்க ஐயா. அது நிறையா மிக்க மகிழ்வு. உங்களோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டமைக்கு நம்ம இப்படிதாங்க ஐயா அந்த இதில் சித்தர்கள் நம்ம அப்படியே எங்கே கொண்டு போகணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக கொண்டு போவாங்க. இந்த நம்பிக்கையில தான் நம்ம அவங்கள்ட்ட விட்டுட்டு பயணப்பட்டுட்டு இருக்கோம். நன்றிங்க, மிக சிறப்பு. குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கங்க. இல்லைன்னா இன்னைக்கு நிறைவு செய்வாங்க. மற்றவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து பாடல்களை பார்ப்போம் வழக்கம் போல. நன்றி. நிச்சயமாங்க ஐயா. ஐயா ராஜேந்திரன் ஐயா பேசுனது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அருமையான விஷயம் பகிர்ந்துக்கிட்டாரு. குறிஞ்சிப்பாடி அந்த வடலூர் பக்கத்திலே இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. அவருக்கு நிறைய ஒரு கொடுப்பினா அந்த குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, சேத்தியார் தோப்பு எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான இடமா இருக்கும். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது அந்த அந்த பக்கமெல்லாம். அப்பாவுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த அந்த பகுதியில பயணப்படுறது வழக்கம். ஐயா சொன்னது வந்து விநாயகர் ராகவல் வந்து ஐயானாலதான் சாத்தியமாச்சு. ஐயா அதை வந்து எடுத்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் விநாயகர் ராகவல் எடுத்து பார்த்தோம். அதை பார்க்கும்போது மகேந்திரன் ஐயா வந்து தியாகராஜன் ஐயா வந்து பாட சொல்லி கேட்டு அந்த வாரமே ரொம்ப ஒரு நிறைவான வாரம். எவ்வளவோ வாரங்கள் நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-80 வாரங்கள் நம்ம கடந்திருந்தாலும் அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான வாரமாகவே பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வந்து அந்த பாடல்கள் வந்து முழுமையா பாடினா நல்லா இருக்கும்ன்ற விஷயத்த ஆரம்பிச்சு அதை தியாகராஜன் ஐயா வந்து முழுமையா பாடி அந்த குரல் வளத்தை கேட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் அந்த வாரம் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே வந்து ராதாமணி அம்மா வந்து மருத்துவ ரீதியா விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கிருத்திகா அம்மா கூட கலந்துக்கிட்டாங்க. அது ராஜேந்திரன் ஐயா சொல்லிதான் அவங்க வந்து இன்னொரு குழுவில் கூட நல்லா பேசுவாங்க, அவங்கள வந்து மேல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த குழு ரொம்ப முக்கியமா இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கு ராஜேந்திரன் ஐயானுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது. எப்படி தீனதயாளன் ஐயா, ராதாமணி அம்மா, செல்வராஜ் ஐயா, இன்னும் கண்ணன் ஐயா, இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளவோ விட்டுட்டு போன மாதிரி
ராஜேந்திரன் ஐயானுடைய பங்குக்கு ரொம்ப நன்றிகளை நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா தியாகராஜன் ஐயாவை அறிமுகப்படுத்துனதா இருக்கட்டும், மகேந்திரன் ஐயா வந்து தியாகராஜன் ஐயாவை பாட சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே ராஜேந்திரன் ஐயா வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து திருமந்திரம் விளக்கு உரையில வந்து கலந்துப்பாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ ஆண்டு காலமா வந்து இவ்வளோ தூரத்துல இருந்து இவ்வளோ பயணப்பட்டு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு ஊந்துதலா இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான நபர். அருண் பிரகாஷ் ஐயாக்கும் சரி, பிரபாகர் ஐயாக்கும் சரி, ராஜேந்திரன் ஐயாக்கும் சரி, தியாகராஜன் ஐயாக்கும் சரி, ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கணும். இன்னும் நிறைய வாரங்கள்ல ஒருத்தவங்க ஒரு வாரத்துல வந்துட்டு வந்து பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும் ஐயா. அது நான் வந்து ஒன்றும் பெருசா சிரமப்பட்டுலங்க ஐயா. நிறைய சிரமப்பட்டவங்கள போய் நான் பார்த்துருக்கேங்க ஐயா. அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சது. என்னால் நேரடியா அவ்வளவா பெருசா பண்ண முடியலைங்க. அதுவும் பார்வை போனதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் முடங்கிட்டேன். இல்லைன்னா நிறைய எண்ணங்கள் இருந்தது, நிறைய திட்டங்கள் இருந்தது. அது ஆனா மற்றவங்க ரூபமா கண்டிப்பா சித்தர்கள் வந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க ஐயா. அது 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 போய் நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்குங்க ஐயா. அதை கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்க்கறதும் சரி, இந்த பாடல்கள் மூலமா பொருள் கேட்கறதுல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு அனுபவம் இல்லைன்னா வாழ்க்கை முறையே மாறுறது எல்லாமே வந்து கேட்கும்போது ஒரு சில பாடல்கள் வந்து மொத்தமாவே புரட்டி போட்டிருக்குங்க ஐயா. எனக்கு இடைக்காடர் ஐயானுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி கேட்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்தது. அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறது பழக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை வச்சுட்டு நன்றிகள் சொல்ல ஆரம்பிச்சது ஐயானுடைய இது பார்த்ததுக்கு அப்புறம் தான். அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய பேருக்கு. அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனையை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளா இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐயா கிருஷ்ணானந்த ஐயா கூட சேர்ந்து உங்களால முடிஞ்ச முயற்சிகளும் நீங்க நிறையவே பண்ணியிருக்கீங்க. அது இன்னும் தொடரணும்ட்டு பிரார்த்திக்கிறோம். நீங்களும் நல்ல நீண்ட ஆயுளும் எல்லாமே பெற்று நல்லா இருக்கணும். இந்த குழுவில் அடிக்கடி வந்து பங்கேற்றுக்கணும். உங்களுடைய வேலை ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி ஐயா. ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. சொல்லுங்க. வந்து சித்தர்களுடைய பார்வையை வந்து சித்தரும் யார எந்தெந்த இடத்துல இயக்கணுன்ற ஒரு அவங்க நுணுக்கமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு நண்பர்கள் தான் அன்பர் தான் நான் இப்போ வந்து எனக்கு குருவாகவும் இருக்கிறவர். அவரு ஒரு கோயம்புத்தூர்ல வந்து திருமந்திரம் திருமுலர் வர்ம ஆராய்ச்சி மையம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தமிழ் பேராசிரியர். அவங்க வந்து இந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க நிறைய அன்பர்களுக்கு நோயர்களுக்கு நோய் தீர்க்கறதுக்கு அவங்க ஒரு தன்னார்வ தொண்டர்கள் வச்சு அவங்க வந்து நிறைய செய்யறாங்க. அதுல கூட அந்த சித்தர்கள் பாடல்கள் நமக்கு வந்து எளிதா புரியாதுன்னு வச்சுங்களா. அது தமிழ் ஆர்வலர்கள் அதை பார்த்தா தெரியும். சமயத்துல கூட அது மாதிரி இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து சில பாடல்கள்லாம் நான் அனுப்புறேங்க. நான் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னா கூட போதும். அப்புறமேலுங்க இந்த உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் கூட அதுக்கெல்லாம் எளிமையாக இதெல்லாம் அவருக்கு வந்து நிறைய வைத்தியம் சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நான் அந்த வாய்ப்பு வந்தா உங்களுக்கு அனுப்புறேன். ஆமாங்க. இப்ப கூட சமீபமா இன்னைக்கு கூட கிருஷ்ணானந்த ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஐயா. ஒருத்தங்க இதே மாதிரி திருமூலர் ஐயானுடைய இதுல வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தவங்க தான் வந்து சமீப காலத்துல வந்து பேசினாங்க ஐயா. அதை பத்தி கூட இன்னைக்கு குழுவில் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க ஐயா. அந்த மாதிரி புதிய புதிய மருத்துவ முறைகளும் இருக்கு. அது வந்து மருத்துவ முறைகளே இல்லைன்னு சொன்னதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வுகளும் போயிட்டு இருக்குங்க ஐயா. அது நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அதுவும் வெளியில வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க ஐயா. அது வெளியே வந்துருக்குங்க ஐயா. அது வந்து அவங்க சிறந்த வந்து சித்த மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி சித்தர்கள் மருத்துவர்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் மூலமாக சிகிச்சை அளிச்சுன்னு இருக்கிறாங்க. அது வந்து உங்க போன் நம்பர் இருந்தா நான் உங்களுக்கு சிலது நான் அனுப்புறேன். இதுல போட்டு விடுங்க, நான் அனுப்புறேன். அது ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அது வர்மம் அந்த மருத்துவத்துக்கு பேரே மருந்து இல்லா மருத்துவங்க. அது பேரு. சரிங்க சரிங்க. அதான் நான் வாட்ஸ்அப்ல இல்லைங்கய்யா. நம்பர் வந்து கிருஷ்ணானந்த ஐயா கிட்ட இருக்குங்கய்யா. நான் இல்லைன்னா நம்பர் வேணா சொல்லட்டுங்களாயா? பேனா வேணுங்களா? சரிங்கய்யா சரிங்க. அவரு ஐயா கிருஷ்ணானந்த ஐயா நம்பர் இந்த நம்பர் அனுப்பிடுறீங்களாயா? உங்க நம்பர் ஐயா? ஐயா நம்பர் சரிங்கய்யா சரிங்க. நம்பர் அனுப்பணுமா ஐயா? என்னங்கய்யா உங்க நம்பர், உங்க டெலிகிராம் நம்பர்? சரிங்கய்யா.
அனுப்பிடுறேன். நான் ராஜேந்திரன் ஐயாவுக்கு அனுப்பிடுறேன். சரிங்கய்யா சரிங்க. தீனதயாளன் ஐயா கீழே இருக்காங்க. தீனதயாளன் ஐயா கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நன்னாளில் நம்ம வள்ளலாரை பற்றி கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். முடிஞ்சா வாங்க, கொஞ்சம் மேலே வாங்க ஐயா, வாய்ப்பு இருந்தால் பேசுங்க. வள்ளல் பிரான் பற்றி நம்ம கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க. தைப்பூசம்ல நன்னாளில் வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்துக்கலாம் ஐயா. இல்லைன்னா நம்ம நிறைவு செய்துட்டு அடுத்த வாரத்தில் சந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். ராஜேந்திரையா, நான் உங்களுக்கு குணாயோட நம்பர் அனுப்புறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நானும் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். வணக்கம் ஐயா, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா வள்ளலார் பற்றி இந்த நன்னாளில். நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம லிசலன் பேரில் தாங்க நம்ம, ஏன்னா பெரியவங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு மட்டும்தாங்க, நான் அதிகமாக எதுவும் படித்தது இல்லைங்க வேலைக்கு வந்தோடு. ஆனால் தேடலில் என்னவோ ஒரு நல்ல பதிவு குரு எனக்கு வேதாத்திரி மகரிஷி எனக்கு பாய்க்கப்பட்டிருந்தாங்க. நேரடியான ஒரு குரு எனக்கு கிடைக்கப்பட்டதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தியானம்னா என்னன்னுங்கிறதுனா, இந்த யோகாசனம் பண்ணுறது தான் தியானம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசில், ஒரு 22 வயசு 25 வயசில் இருக்கும்போது. அதுக்கு பிறகு யோகாசனத்துக்கு அடுத்து தியானம்னு ஒன்று இருக்குன்றதை இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளலார் மேலே கொஞ்சம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு. ஒரு 16 வயசில் ஒரு 3 மணிக்கு முழிக்கும்போது ஒரு ஜோதி தெரிஞ்சுது. தூங்கி எழுந்த உடனே என்னடா ஜோதி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு, அது மேலே அப்படியே இதுதானே வள்ளலார் ஜோதின்னு சொன்னது இதுதானான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது மூலமாக என்னுடைய செயல்பாடே மாறிடுச்சு. குணங்கள், அப்புறம் அசைவ உணர்வு சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு சைவக்கு வரணுன்ற ஒரு மனசுக்குள்ளேயே வந்துச்சுங்க. அதுமாரி அப்புறம் படிப்பு, வேலை, குடும்பம்னு வரும்போது 1985 திருச்சிக்கு வேலைக்கு வந்தேன். அது பிற்பாடு தான் சரி பொருளாதாரத்தில் ஒரு நிரந்தர ஒரு வேலை கிடைச்சு சொல்லி அடைஞ்சேன். அப்புறம் தில்லை நகரில் தான் எனக்கு இந்த கேபே ஸ்கூலில் தான் எனக்கு பேஸ் மட்டம் மனவளக்கலை. அது படித்த பிறகு தான் படிக்க தான் உயிர் உணர்வு கிடைச்ச பிற்பாடு தான் வள்ளலார் சொன்ன கோட்பாடு பூரா, இன்னும் வள்ளலார் சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னும் ரொம்ப ஆழமாக போகுது. இப்போ நீங்கள் தளத்தில் படிக்கிற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த துரிய நிலை, ஆக்கினை நிலை, அதீத நிலைலாம் கொஞ்சம் புரியுதுங்க ஐயா. அது என்ன மாதிரி மகரிஷியை ரொம்ப எளிமைப்படுத்திட்டார். ரொம்ப விரிவாக சொல்லக்கூடிய இதெல்லாம் ரொம்ப எளிமை. ஆனால் இன்னும் பொது தளத்தில் இதெல்லாம் யாருக்கும் சித்தி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுமாரி எடுத்துருக்கேன், வேதாத்திரி மகரிஷிகிட்ட பயிற்சி எடுத்துருக்கேன்னு சொன்னோம்னா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் எழுப்ப முடியாது, நீங்களாம் அப்படி வர முடியாது, அப்படி எழுத்துனால நீங்கள் வந்து வாழ்வியலில் சாதாரணம் இருக்க முடியாது, அதனுடைய நிலையே வேறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு அது ஒரு கருத்தும் இருக்குதுங்க. என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சில நடைமுறைகள் இருக்கும்போது நம்ம கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். அப்போ இன்னும் அந்த மனம் வந்து அன்னமய கோசலையும் மனமய கோசல் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மகரிஷி என்ன சொல்கிறாரு, அப்பப்போ அன்னன்னைக்கு சிந்தனை செய்து எண்ணத்தை ஆராய்ன்னு சொல்லி ஒரு பாடத்திட்டமாக கொடுக்குறாருங்க. வள்ளலாருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது அவர் மாரி இன்னும் யாரும் வரல. அவர் பக்தி மார்க்கமாக 5ஆம் திருமுறை பாடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த சைவ சித்தாந்தத்தை எல்லாரும் அவர் போற்றி புகழ்ந்தாங்க. அது முற்பட சங்கன்னு ஒன்று ஆரம்பிக்கும்போது தான் சாமிஜி ஐயா ரொம்ப விளக்கம், அருமையாக விளக்கம் ஒரு இடத்துல சொல்லுவாருங்க ஐயா. சங்கத்துக்கும் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவார். கட்சி என்பது ஒரு ஆரம்பிக்கிறாங்கன்னா அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு இல்லை ஒரு குழுவுக்கு தான் இருக்கும், அது ஒற்றுமை வராது. சங்கம் என்பது உலகம் முழுவதும் இணைக்கக்கூடிய ஒரு சங்கம்னு சொல்லி வள்ளலார் வந்து இணைச்சார் சொல்லி வேதாத்திரி மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க ஐயா. அதனால தான் அதனுடைய நினைப்பால் தான் உலக சமுதாய சேவா சங்கம்னு வச்சாருன்னு நினைக்கிறேன். அவரும் வள்ளலார் பார்த்தா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு சொல்லி அதை உலகம் முழுவதும் இன்றைக்கும் பரவிட்டு தான் இருக்குதுங்க. நம்ம வெளி உலகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய போட்டி, பொறாமை, பணத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஆளுமை பண்ணுது. இன்றைக்கி இந்த நிலை மாறணும், நம்மளும் அதை பயணப்பட்டு இருக்கிறோம். அதனால் வாழ்வையே பணமாகவே நம்ம மாற்றிட போகிற மாதிரி ஒரு போராட்டமான வாழ்வியல் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பணத்தை ஒழித்து மாறணும் போது
உழைப்பவர்களுக்கு தான் உரிமை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் ரொம்ப தயவா நீ வேற என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ எதுவுமே செய்ய வேணாம். ஒரு பசித்த உயிருக்கு வந்து அன்னம் பண்ணு, இல்லை ஒரு ஜீவராசிக்கு ஒரு தொட்டி வச்சு தண்ணி கொடு, அதுவே நீ மோட்சத்துக்கு அடையலாம்னு சொல்லி வள்ளலார் ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அதை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு உண்மைதான் தோணுது. நம்ம உட்காந்து எல்லாரும் இப்போ இந்த தளத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கோம். எல்லாரும் பயிற்சி எடுக்கிறோம்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை நகரத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட அவன் வாழ்வாதாரம் பொழப்ப ஓடியே தான் இருக்குது. அப்போ அந்த உயிர் கொள்ளாமைன்றத ரொம்ப முன்னிறுத்தி வச்சார். உருவ வழிபாட்டை கடந்து அரூப வழிபாடு போகும்போது அவங்களுக்கு புரியல, நிறைய பேருக்கு புரியல. அதனால வந்து அதுலேருந்து எல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். கோர்ட் வரைக்குமே கொண்டு கொண்டு போயிட்டாங்க ஐயாவை. அப்போ அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரதிவாதியே வள்ளலார் உள்ள வரும்பொழுது எழுந்து மரியாதை செலுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி பார்த்துட்டு, என்ன ஒரு மனுஷன் தெய்வம் இல்லைன்னு சொல்கிற, அவர் வரும்போது மரியாதை கொடுக்குற, அந்த கேஸை வாபஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவருங்க. அந்த புக்கெல்லாம் படித்தா ரொம்ப இன்னும் அந்த மூலிகைலாம் இப்போ இந்த மளிகை மையம் ராஜேந்திர ஐயா சொல்லும்போது மருத்துவ முறைகளை சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளை பேர் இன்னும் அந்த பேர் கூட நமக்கு தெரியல, அவ்வளோ பெரிய மூலிகைலாம் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அது எப்படி தான் அவர் ஆனால் கண்டிப்பாக அவர் போய் அந்த செடியெல்லாம் பார்த்துருமா, அந்த ஞானத்தில் தான் அது உணர்ந்து இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஞானம் ஒன்று வந்தால் இந்தந்த உயிரத்தை காப்பாற்றும், இந்த செடி உணர்வு, அந்த கொத்த உணர்வு வரும்னு அதை நான் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் வள்ளலாருடைய இயக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இந்த போட்டி பொறாமையே இருக்காது. அந்த அளவுக்கு அன்பு தான் சொல்கிறார். அந்த அன்பு செலுத்துன்னு. இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது அன்னை தெரசா எனக்கு அடிக்கடிக்கு நீங்கள் எப்படி இதை நான் சொல்கிறது, அந்த உணர்வு வருது எனக்கு. அன்னை தெரசா வந்து அந்த கல்கட்டாவில் வந்து குழந்தைங்களுக்கு பிச்சை எடுக்கும்போது அந்த மளிகை கடையில் வியாசம் கேட்கும்போது அந்த மளிகை கடை காலையில் என்ன காலையில் வந்துட்டேன்னு திட்டி எச்சு துப்புறாராம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவர் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு எடுத்துக்கிறேன் குழந்தைங்களாம் இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுன்னு சொன்னோன்னே அவருக்கு என்னடா இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொன்னோடனே இன்னொரு கையை நீட்டுறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. அப்போயே அந்த ஆள் மனமாற்றம் அடைந்து இன்றைக்கும் கல்கட்டாவில் அந்த ட்ரஸ்டி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கான். அதில் அந்த வருமானத்தில் வரக்கூடிய இப்போ ஒரு பங்கை அந்த தெரசா ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப கோடிக்கணக்கில் என்ன வருமானம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை. அப்போ அவர் கொடுக்க அந்த இயக்கம், அந்த மளிகை கடை பெரிய கோடீஸ்வரர் நிலைக்கு உயர்ந்திருக்கு. அப்போ யார் கொடுக்குறோமோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த குணம் மாறணும். மனித பண்புக்கு வர்றது தான் இந்த இது. அந்த அளவுக்கு வள்ளலார் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல செத்தாரை எழுப்பலான்னு சொல்கிறாங்க. அது செத்தாரை எழுப்புறாங்கிறது எந்த இது சொல்கிறதுன்னு தெரில. யாராவது இருந்தால் சொல்லுங்க ஐயா. கடைசி ஒரு இடத்துல செத்தவங்களே எழுப்பலான்னு சொல்கிறார். அது எந்த செத்தாரை எழுப்பாங்கிறது எதை குறிக்கோளாக வச்சு சொல்கிறாருன்னு தெரில. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். வேற எந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். பரவாயில்லைங்க, நேரம் பற்றி இல்லை, இன்னைக்கு நம்ம அனுபவ பகிர்வா மட்டும் தான் பேசுகிறோம். அது சித்தரை எழுப்பலாங்கிறது சாகாக்களை பற்றி வள்ளலார் அவர்கள் பேசியிருக்காங்க. நிறைய சித்தர்கள் பேசினது தான். நம்ம அதை ஒரு நல்ல அடியார்கள் அதை சொல்லும்போது நம்ம கேட்குறோம் ஐயா. அதை பற்றி நம்ம மற்ற பாடல்களையும் திருவருட்பாவை எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓரளவுக்கு அதை பேசுறது நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. திருவருட்பா புத்தகம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நம்ம அங்கங்கே கிடைத்த கொஞ்சம் தகவல்களை தான் அப்படியே திருவருட்பா பற்றி இருக்கு, முழுமையான அது கிரகிச்சிக்கல. அதுக்கான வாய்ப்பு அமையும் போது கண்டிப்பாக அதை நம்ம பேசுவோங்க. ரொம்ப நன்றிங்க பகிர்ந்து கொண்டமைக்கு. வள்ளல் பிரானை பற்றி அந்த அகவல்லைங்க ஐயா, அகவல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் முறைக்கு என்னென்ன வேணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வரியில் வருதுங்க ஐயா. அந்த நமக்கு என்ன வேணுது, இல்லை நமக்கு ஒரு பொருள் வேணுமா, இப்போ அதை பற்றியே பாடல் பாடியிருக்கிறார். நம்ம நோய் பிணி நீக்கணுமா, அதை பற்றியே ஒரு 10 வரி எழுதியிருக்கிறார். இந்த மழையை பற்றி ஒரு 4 வரி 2 இடத்துல எழுதியிருக்காருங்க. 2 வரியில் ஒரு இடம், இன்னொரு வரி ஒரு 4 இடத்துல 4 வரி எழுதியிருக்கிறார்.
அப்போ மழை வேணும்னா அந்த பாடல் பண்ணாலும் அந்த மழை வரும்னு நினைக்கிறேன். வாழ்வியல் முறையில் நம்ம மனித சமுதாயத்துக்கு என்னென்ன வேணுமோங்கிறத அத ஒரு பிராண அந்த அதாவது வேண்டுதல் முறையில அந்த பாடல்ல எழுதியிருக்காருங்க. இறை தத்துவத்தையும் தனித்தனியா பிரிச்சு சில நெறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு. மனித சமுதாயத்துக்கு வாழ்வியல் முறையில நமக்கு என்னென்ன தேவைகள்? மகரிஷி சொன்ன கூட ஒரு 5 சொல்லுவாரு. உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன்னு சொல்றாரு. அந்த உடல் நலத்துக்கு சாமிஜி வள்ளலார் வந்து விரிவா எழுதியிருப்பாரு. நீண்ட ஆயுளுக்கு இன்னொரு இடத்துல என்னடா இப்படி ஒரு கோயட் வருது இப்படி அது உட்காந்து அதை கேட்கும்பொழுது அதை படிக்கும்போது அந்த மாதிரி உணர்வு எனக்கு வருது. அதுதான் அப்படிதான் எழுதியிருக்கிறாருங்க. அதை நான் உணர்ந்து கேட்டுக்கிட்டு வரேங்க. நானும் பார்த்துக்கிட்டு வரேங்க ஐயா அதை படிக்கும்பொழுதும். உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி அனுபவம் இருந்தால் கூட சொல்லலாங்க ஐயா. ஐயா தீனதயாள் ஐயா வந்து அந்த மூலிகையை வந்து சொல்றாங்க, வரலாற்று மூலிகையை. நான் 4 மூலிகை சொல்லுவாங்க. ஞான மூலிகையான ரத்தனங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, தூதுவளை, முசு முசுக்கு, வல்லாரை. இது அந்த 5 மூலிகை தான் வள்ளலாருடைய ஞான மூலிகைன்னு ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க. மாப்பிள்ளை விநாயகர்னு கோயம்புத்தூர் பதிப்பகம். அது வந்து மாநில அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த புத்தகம். அது வந்து நான் அப்புறமேல டீட்டெயில்ஸ் பின்னாடி நான் சேட்டில் அனுப்புறேங்க. அதில் வந்து அந்த 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 மூலிகை எப்படி கர்ண ஒழுக்கம், நித்திய ஒழுக்கம், வள்ளலார் சொல்றதுன்னா நேராக வள்ளலார் வந்து ஆழமாக சொல்லிருக்கும் போது நமக்கு அது புரியாம இருக்கும். எளிய முறை நடைமுறையில இந்த புத்தகத்தில் இப்போ நான் படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நான் அனுப்புறேங்க. நான் வாழ்க வளமுடன். அப்புறமேல வள்ளலாருக்கு வந்து எப்படின்னாங்களா, அவரு எதிர்த்து போராடினவங்க வேற யாருமே இல்லைங்க. அந்த அவங்களும் தமிழ அறிஞர் தான். அந்த தமிழ் அறிஞர் அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த சத்தியனை பேரை ஞாபகம் வராது. அவரும் வள்ளலாரும் வந்து சில கருத்து முரண்பாடு வரும்போது கருத்து முரண்பாடு அவர் பேர் ஆறுமுக நாவலர்னு சொல்லுவாங்க. ஆறுமுக நாவலர் அவங்களுக்கும் வள்ளலாருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படும் போது அந்த கருத்து முரண்பாடு அவர் வள்ளலார் அரிப்பா எழுதும்போது அவர் வந்து ஆறுமுக நாவலர் மறுப்பாணி ஒரு புத்தகம் எழுதி அவர் வந்து வெளியிட்டு 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு வரும்போது இது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல போகும்போது வள்ளலாருடைய வந்து அந்த ஜீவகாந்தத்தால அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நிக்கிறாங்க. ஜீவகாந்தம் எனக்கு எப்படின்னு அப்ப தெரியுதுன்னா இப்பதான் அந்த மகரிஷிட்டு போனதுதான் தெரியும். ஜீவகாந்தத்தால ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு வந்து செழிப்படைய முடியும்னு அவர் வள்ளலார் வந்து அவ்வளவு ஜீவகாந்த ஒளியோட வாழ்ந்ததுனாலதான் வந்து மற்ற எதிரி கூட அவர் எழுந்து நிக்கிற மதிப்படுற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னு நம்ம மகரிஷியுடைய கான்செப்டாவெல்லாம் நமக்கு இப்ப புரியுது. ஆனா வள்ளலார் அந்த கதை கேட்கும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியல நமக்கு. எனவே வந்து இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செய்தியெல்லாம் வந்து மகரிஷிகிட்ட போன பிறகுதான் நமக்கு சில படிச்சதே கொஞ்சமா புரியுது. வாழ்வுறோம் ஐயா. ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துருக்கு அவருக்கு அழகுத்தன்மை வந்து கூப்பிட்டு பேசணும். நல்லா பேசணும். நன்றிங்க. நான் கூப்பிட்டேங்கய்யா. ஐயா அவங்க வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கலந்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கும். குணா ஐயா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஐயா இல்லைங்க ஐயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தீனதயாளன் ஐயா பேசியிருக்காரு. அதான் நன்றி சொல்லணும்னு தான் ஐயா பார்த்தேன். ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த ஞான முறையில ஐயா ராஜேந்திரன் ஐயா ஏற்கனவே பகிர்ந்துட்டாரு. அதான் சொல்லலான்னு இருந்தேங்க ஐயா. அந்த கரிசலாங்கண்ணியை பத்தி ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேங்க ஐயா. நானும் அதை வந்து தொடர்ச்சியா பல மாதங்கள் வந்து எடுத்துக்கிட்டது உண்டுங்க ஐயா. அதுல மஞ்சள் கரிசலாங்கண்ணி தாங்க ஐயா நான் குறிப்பா எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து இப்போ பல இடங்கள்ல வந்து அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்டுங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அந்த ஜீவ காருண்யன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது வந்து வள்ளலார் மூலமா ஒரு தாக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு அதுல ஒரு பிடிப்பே இல்லைங்கய்யா. ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே விட்டுட்டேன். அது இன்னமும் அவரு சொன்னதெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. தீனதயாளன் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஞானத்திலேயே வந்து தெரியும்னு சொல்லுவாங்க ஐயா. இப்போ இந்த கொல்லிமலை ஏறும்போதும் சரி, சதுரகிரி ஏறும்போதும் பயணப்படும் போது இந்த சித்த மருத்துவத்தை சம்மந்தப்பட்டவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து உணவெல்லாம் அந்த காலத்துலலாம் அதிகமா எடுத்துட்டு போக முடியாது. வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு கொண்டு போகும்போது ரொம்ப மலை ஏறும்போது பசி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஐயா, இந்த மாதிரி இலை வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். அந்த இலையை மட்டும் நம்ம பறிச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்ட உடனேவே வயிறு வந்து ஃபுல்லா நிறைஞ்சதை வந்து நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துகிட்டது நான் கேட்டிருக்கேன் ஐயா. அந்த ஒரு ஞானத்திலேயே
அந்த எந்த மூலிகையை வந்து சாப்பிடணும், அதுல பல மூலிகைகள் இருக்கும். அது ஒண்ணு சாப்பிட்டா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டா புத்தி சுவாதீனம் இல்லாம போற மாதிரி எல்லாம் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு அங்க மலைப்பகுதிகள்ல. அது வந்து அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி எந்த மூலிகையை சாப்பிடணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனவரை வந்து இது அவருக்கு வந்து சித்தர் மருத்துவத்திலயோ சரி, இல்ல சித்தர்கள்லயோ பெரிய அனுபவம் இல்லை. அப்பதான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. அப்ப அவர் கூட பயணிக்கும்போது அவரு எடுத்து அந்த இலைய பறிச்சு கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்ட உடனே உடல் ரொம்ப வயிறு நிறைஞ்சு ரொம்ப ஊக்கமும் சக்தியும் கிடைச்சு ஃபுல்லா மலை ஏறிட்டு மறுபடியும் இறங்கி வர வரையும் பசி இல்லை அப்படின்ட்டு பகிர்ந்துகிட்டது பார்க்க முடியுதுங்கய்யா. இது நிச்சயமா வந்து அந்த ஞான மார்க்கத்துல அத வந்து பார்க்கும்போதே அவங்க அறிவுக்கு வந்து அது கண்டிப்பா தெரியப்பட்டிருக்குங்கய்யா. அதனாலதான் அந்த 4 மூலிகை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட தூதுவளைய வந்து கேன்சர கூட குணப்படுத்தும். அந்த ஒரு இப்போ ஒரு குரல் வளத்துக்கும் சரி, அந்த த்ரோட் கேன்சரா இருக்கட்டும், இல்லைன்னா பிளட் கேன்சர் அதுவும் அடுத்த ஸ்டேஜ் 4க்கு கூட அது வந்து கேட்கறதா வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேங்கய்யா. அந்த முசுமுசுக்கையெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு சொன்னா தெரியுது இல்லைங்கய்யா. ஐயா சொன்ன மாரி. அது ரொம்ப ஒரு அந்த தொண்டை கரகரப்பா இருக்கட்டும், தொண்டையில சளி இறங்குற மாரி இருந்தா கூட, தூதுவளை, முசுமுசுக்க, நொச்சி, ஆ அதுக்கப்புறம் அ ஆடாத்தொடை இத வந்து சொல்லுவாங்கய்யா. அத வந்து எடுத்துக்கும்போது, அந்த தொண்டையில சளி இறங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா கட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பயிற்சி எடுக்கும்போது ஏற்படுற ஒரு உபாதைகளோ, இல்ல தொந்தரவு எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லுவாங்கய்யா. அ ஐயா வந்து அன்னை தெரசாவ பத்தி பகிர்ந்துக்கிட்டாரு. அது உண்மையா அந்த அந்த விஷயத்த வந்து கேட்கும்போது, சின்ன வயசுல அத பத்தி கேள்விப்படும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்கய்யா. நிறைய பேருக்கு வந்து அத அத கேட்டதுக்கு அப்புறம் அ வேற மாரி அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாரி அவங்க நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும், ஒரு ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு வரப்பெற்றிருக்கும். நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயம்புத்தூர்ல வந்து சாந்தி கேர்ஸ்ன்னு கூட ஒண்ணு இருக்குங்கய்யா. அவங்க வந்து இன்னமும் உணவும் சரி, மற்றதும் சரி, அத வந்து மிகப்பெரிய ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி நிறைய பேர் வந்து சேவை பண்றதுக்கு, அத பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஊந்துதலா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள வந்து பார்த்து, அத ஒரு ஊந்துதலாவோ, இல்ல ஒரு மோட்டிவேஷனாவோ எடுத்து ஐயா சொன்ன மாரி, அந்த பணத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில வந்து அது ஒரு வாழ்வியல் முறையா வரும்போது, நிச்சயமா இது வந்து எது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருங்கய்யா. ஏன்னா, நிறைய பேர் வந்து உழைக்கிறவங்க தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி இருந்தாலும் உழைச்சே ஆகணும். உழைக்காம எவ்வளவோ வசதி இருந்தாலும் அவங்க குறைந்தது அந்த ஒரு உடல் பயிற்சி, இல்லைன்னா எக்ஸர்சைஸ், இல்லைன்னா ஜிம்முக்காவது அவங்க போய் வந்து தான் ஆகணும். அத பேசாம அந்த உடல் உழைப்பு, அந்த ஜீவகாருண்யமோ, இல்லைன்னா ஒரு நடந்து போய் ஒரு ஒரு நிறைய உயிரினங்களுக்கு, இல்ல மற்ற உயிரினங்கள வந்து பார்த்துட்டு வர்றது, இல்லைன்னா மற்றவங்க கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேசிட்டு வர்றது. இப்ப நம்ம கார்லயே உட்கார்ந்துகிட்டு போனோம்னா கூட, அதுக்கப்புறம் அவங்க இறங்கி, அவங்க ஒரு வாக்கிங்கோ, இல்ல ஒரு எக்சர்சைஸோ அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவங்க பேசாம நடந்து போக முடிஞ்ச வரையும் நடந்து போயிட்டு வந்தாங்கன்னா கூட, முடியாத கட்டத்துக்கு ரொம்ப தொலைதூரமா இருக்கிறதுக்கு மட்டும் கூட வாகனங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 100 மீட்டர் நடக்கிறதுக்கு கூட வாகனங்கள் எடுத்துட்டு போறத வந்து பார்க்க முடியுது. மறுபடியும் கடைசியில வந்து அவங்க ஒரு உடற்பயிற்சியோ, அதுக்கும் நேரம் செலவு பண்ற மாரி, தனியா நேரத்த செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது வாழ்வியல் முறையிலேயே வரும்போது ஐயா சொன்ன மாரி, அந்த ஒரு மனப்பயிற்சியும், உடல் பயிற்சியும் எல்லாமே கூடி வரும்போது, நீண்ட ஆரோக்கியமும் சரி, ஒரு மன நிறைவும் சரி, ஒரு நல்ல நோக்கம், நல்ல சிந்தனை எல்லாமே கூட கிடைக்கப் பெறும்னு பார்க்க முடியுதுங்க. ஜீலந்தையன் ஐயாவுக்கும், ராஜேந்திரன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்கய்யா. நீங்க சொன்ன மாரி இன்னமும் வள்ளலார பத்தி நிறைய பேர் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த ஜீவகாருண்யம் நான் வந்து வள்ளலார் மடத்து பக்கத்திலேயே வீடு எடுத்து இதுக்கோசரமே தங்கி ரொம்ப காலம் அங்க போறது இல்லைன்னா பக்கத்துலயாவது இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இருந்தது உண்டுங்க ஐயா. அவரு பத்தி கேட்கும்போதே ரொம்ப அந்த சங்கத்தை பத்தி ஐயா சொன்னாரு. அது புத்தரும் அதே மாதிரிதான் சங்கத்தை வந்து அதே ஒரு நோக்கத்தோட தான் வந்து ஆஹ் இது பண்ணியிருந்தாரு, ஆரம்பித்திருந்தாரு. அதே மாதிரி இவரும் அந்த ஒரு சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த துறவறத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஒரு இல்லற வாழ்க்கையிலே வந்து இதெல்லாமே மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தோடையும் சரி, அந்த ஒரு பார்வையும் எடுத்து முன் வச்சிருந்தாரு. அது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா பார்க்க முடியுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜீலந்தையலன் ஐயாக்கும், ராஜேந்திரன் ஐயாக்கும், கிருஷ்ணானந்த ஐயாக்கும். ஐயா மற்றவங்க யாராவது ஏதாவது கருத்துக்களோ இல்ல அனுபவ பகிர்வோ இருக்கான்னு கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா தீனதயாளன் அவர்களுக்கு அந்த ஆரோக்கிய அருளமுதன்ற ஒரு தமிழக அரசு முதல் பரிசு பெற்ற நூல் 1988 மாப்பிள்ளை விநாயகர் பதிப்பகம், மதுரையில நேதாஜி ரசாலை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மாப்பிள்ளை விநாயகர் மாப்பிள்ளை விநாயகர் போட்டு எம்ஏ கந்தசாமி என்ற ஆசிரியர் அவர் வந்து அதை படிச்சு பாத்தீங்கன்னா மகரிஷியுடைய
ஒரு வள்ளலார் வந்து எப்படிலாம் உயர்த்தி இருக்கிறாங்கன்னு தெரியும். இலகுவா புரியும், ஈஸியா புரியும். வாழ்க வளமுடன் ஐயா. அது மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி வந்து 2 விதமா பேசியிருப்பாங்க. கரிசாலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கரிசாலைன்றது வந்து மஞ்சப்பூ பூக்கும். இன்னைக்கு மஞ்சப்பூ பூக்குறதுலாம் குரோட்டன்ஸ் வந்து அந்த கரிசாலைக்கு இப்போ டூப்ளிகேட் போலி மாரி வருது கரிசாலை. குரோட்டன்ஸும் அந்த கரிசாலை மஞ்சப்பூ பூக்குறதும் பார்த்தா சேம் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அதை வந்து ரொம்ப கவனமா கையாளணும். அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில அது வந்து அவங்க அதுல எல்லாம் பகுப்பாய்வு செய்யும்போது தங்கச்சத்து அதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தினுடைய உள்சாரம். அதாவது வந்து டெய்லி வந்து பல்லு வழக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வச்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து முன்ன வந்து அந்த இலையை வச்சு பல்லு விளக்கியிருக்காங்க ஐயா. அது கேட்டிருக்கீங்க. அந்த பூவும் வந்து சூரியகாந்தி பூ ரொம்ப சின்னதா இருந்தா எப்படி இருக்குமோ அதை பார்த்த உடனேவே கொஞ்சம் எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா, ஐயா கேட்டுச்சிங்களா ஐயா? கேட்டுதுங்க, நீங்க பேசுறது கேட்டுது. சரிங்கய்யா சரிங்கய்யா. கேட்டுதுங்கய்யா. நன்றிங்கய்யா. சரி. பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நம்ம சித்தரோட ஆசீர்வாதத்தில் இந்த குழுவை கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். எவ்வளோ விஷயங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கு. எல்லாமே சித்தரோட ஆசீர்வாதம் தான். இந்த தொடர்ந்து நிறைய பேசுவோம். வாய்ப்பு இருக்கவங்க கலந்துட்டு பேசுங்க. இந்த வாரம் வேறு எதுவும் கருத்துக்கள் நிறைவு செய்வாங்க ஐயா. அடுத்த வாரம் தொடருவாங்க. சரிங்க. வேற யாருக்கும் எதுவும் கருத்துக்களோ இல்லை அனுபவ பெறுவோ இல்லைன்னா கேட்டுட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாங்க. எந்த வாரம் நிறைவு செஞ்சுட்டு. நல்லதுங்க நல்லதுங்க. எல்லாரும் பண்ணலைங்க. இது அடுத்த வாரத்துலேருந்து பார்ப்பாங்க. சரிங்களா ஐயா? ஐயா இது யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க இந்த வாரம். இப்போ இதோட இந்த வாரம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பேசுவோம் சித்தர்களை பற்றி. சரியான ஒரு இதில் கொண்டு போவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். இடையர்களும் குருவர்களும் சித்தர்களும் பேரலும் எப்போது நம்மை வழி நடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறோங்க.